குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இந்த வகுப்பில் என்ன பார்க்க போகிறோன்னா 7th ஸ்டாண்டர்டு சோஷியல் சயின்ஸ் தான் பார்க்க போகிறோம். டேர்ம் 2ல் 3rd யூனிட் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நாம் 2nd யூனிட்ல என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா முகலாயர்கள் பார்த்தோம். முகலாயர்கள் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் ஆட்சி செய்த மன்னர்கள் தான் முகலாயர்கள். முகலாய மன்னர்கள் எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா 6 மன்னர்கள் பேரரசர்கள் பார்த்துருப்போம். முதல் அரசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாபர், இரண்டாவது யாருன்னு கடைசி யாருன்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப். அப்போ பாபர்ல இருந்து அவுரங்கசீப் வரைக்கும் முகலாய அரசர் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 862 வரைக்குமே இருந்திருப்பாங்க. முகலாய சின்ன சின்ன அரசர்கள் நம்ம மாடர்ன் ஹிஸ்டரி ஸ்டார்ட் ஆகுற வரைக்கும் இருந்திருப்பாங்கன்னு நம்ம படிச்சிருப்போம். அப்போ ஏன் நம்ம இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, வட இந்தியாவில் இவங்க ஆட்சி புரியும் போது அதே காலகட்டத்துல சம காலகட்டத்துல யாருன்னா மராத்தியர்கள் இவங்க ஆட்சி புரியுத பகுதி எங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அவங்களுக்கு எளிமையாக இருக்கு. இதை பாருங்கம்மா. இப்போ இந்த மேப்பு பாருங்க. இது யாருன்னா டெல்லி, ஆக்ரா இந்த பகுதிகளை எல்லாம் ஆட்சி புரிஞ்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த முகலாயர்கள். அதே அகமது நகர், பீஜப்பூர், கோல்கண்டா, பீடார், அதுக்கப்புறம் காண்டேஷ், பெரார், மாலவம் இந்த எல்லா பகுதியும் ஆட்சி புரிஞ்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மாலவம் கூட வரமாட்டாங்க. இந்த பகுதி வரைக்கும் கோண்டுவானா இது எல்லாம் கோண்டுவானாவுடைய நிலப்பகுதியினுடைய ஒரு நிலப்பகுதியினுடைய ஒரு ஒரு பகுதி தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தக்கான பீடபூமிமா. தக்கான பீடபூமி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? இப்படிதானே இருக்கும் தக்கான பீடபூமி முக்கோணத்தை திருப்பி போட்ட மாதிரி. அதாவது அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அப்பதான் உங்களுக்கு அது மறக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலை, இந்த வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல், அரபிக் பெருங்கடல் இது எல்லாமே இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா நில அமைப்பு முறையும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு வலிமையா இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கும். அதாவது ஒரு நாட்டினுடைய அரணங்களாக இருக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கிறதுக்கு அந்த நாட்டினுடைய அமைப்பும் இருக்கணும் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த மராத்தியர்கள் இருந்த பகுதி தக்கான பீடபூமி அவ்வளவு வலிமை பெற்ற அரசான முகலாய அரசர்கிட்ட இருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளவும் அவர்களை எதிர்த்து போரிடவும் இந்த நில அமைப்பு முறையும் ஒன் ஆஃப் த ஃபேக்டரா இருந்திருக்குமா. அப்ப அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இந்த கொரில்லா போர் முறை அறிமுகப்படுத்தியிருப்பாரு இல்லையா சிவாஜி. அப்போ அந்த கொரில்லா போர் முறைக்கு இந்த நில அமைப்புகள் இப்போ காட்டுல பதுங்க முடியும். காட்டுல இருந்து பதுங்கணும். எவ்வளவு காடுன்னா சின்ன காடு இல்லையா? இது சின்ன காடு இல்லை. இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை இங்கிருந்து கீழே வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி கிழக்கு தொடர்ச்சி மலை இங்கிருந்து இப்படி பரவி கிடக்குது வங்காள விரிகுடா வங்காளம் வரைக்கும். அப்போ இப்படி இருக்கிற நிலப்பகுதியால இவங்களால என்ன செய்ய முடியும்? இப்போ இவங்க இந்த இடத்துலயே இப்போ இது காடு இல்லாத ஒரு பகுதி மத்திய இந்தியாமா. ஆனா இந்த மக்கள் பார்த்தீங்கன்னா நல்லா காட்டுல போயிட்டு நீங்க போய் பாருங்க. நம்ம சிட்டிக்குள்ள நம்மளால எங்க வேணாலும் நம்மளால தெரியும். அதே காட்டுல இருக்கிற நீங்க போயிட்டு காட்டுக்கு போனீங்கன்னா அந்த காட்டுல இருக்கிற மக்களுக்கு அந்த இடங்களையோ அங்க இருக்கிற விலங்குகளையோ அந்த காடுகளுடைய அமைப்பை பத்தி நல்லா தெரிஞ்சிருப்பாங்க. அதே மாதிரிதான் இங்கேயே இவங்க வாழ்ந்ததுனால அந்த காடுகளை பத்தி நல்லா அதோடைய ஒரு ஒரு புரிதல் இருந்ததுனால அவங்களால என்ன செய்ய முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா எங்க எப்படி தப்பிக்கலாம், எப்படி போகலாம், எங்க பதுங்கலாம் அப்படின்ற ஒரு 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 வழி தெரிஞ்சதுனால அவங்களுக்கு எளிமையாக இருந்தது. அதனால அவங்கள எதிர்த்து நின்று இவங்களுக்கு போர் புரியறதுக்கு அது ஒன் ஆஃப் த ஃபேக்டா எது இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த புவியியல் அமைப்பும் அவங்களுக்கு ஒரு காரணமா இருந்ததுன்னு சொல்றாங்க. இப்போ வாங்க நம்ம பாடத்துக்குள்ள போவோம். ஏன் நம்ம மராத்தியரையும் முகலாயர்களையும் தொடர்பு படுத்துறோம்னா இதுதாம்மா. நில அமைப்பு முறையும் காரணம். அவங்க ஏன்னா அவுரங்கசீப் தக்கான பீடபூமியை வரைக்கும் வந்திருப்பாரு. தக்கான பகுதிக்கு வந்திருப்பாரு. தக்கான பகுதியில தான் இறந்தாருன்னு படிச்சிருப்போம். அப்போ அவங்களையும் பார்க்க வேண்டியது ஒரு முக்கியமான காரணம். இப்போ இந்த பாடத்துல நம்ம என்ன பார்க்க போறோம்னா அலகு 3ல யூனிட் 3ல முகலாய அரசரை மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்களின் எழுச்சி. மராத்தியர்கள் எப்படி எழுச்சி பெறுறாங்க? ஏன்னா தக்கான பகுதியில யார் இருந்திருப்பாங்க? அவுரங்கசீப் முகலாய அரசர்கள்லாம் இங்க இருந்திருப்பாங்க. கடைசியாக யார் வந்திருப்பாரு? அவுரங்கசீப்பே வந்திருப்பாரு எங்கன்னா தக்கான பகுதிக்கு. அப்போ வலிமையான முகலாய அரசு இருக்கும் போதும் அவர்களை எதிர்த்து இவங்க எப்படி எழுச்சி பெறுறாங்க? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பேஷ்வாக்கள் என்ற ஒரு பிரிவு இவர்களுக்கு கீழே இருந்த இவங்க இந்த பேஷ்வாக்களும் எப்படி மராத்திய மன்னர்களுக்கு ஈக்குவலா இவங்களும் வராங்கன்றதை நம்ம பார்க்க போறோம். அப்போ இந்த பாடத்துல நாம என்ன படிக்க போறோம்னா மராத்தியர் எழுச்சிக்கான காரணங்கள், மராத்தியருடைய மொழி மற்றும் இலக்கியம், அதுக்கப்புறம் சிவாஜி பக்தி இலக்கியம், மொழி எப்படி ஒரு 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 மக்களுக்கு அது விழிப்புணர்வை ஏற்படுச்சு அப்படின்ற மாதிரி பார்க்க போறோம். பீஜப்பூர் சுல்தானுடைய போரிடுதல். பீஜப்பூர் சுல்தான்கள்லாம் யாருன்னா நம்ம டெல்லி சுல்தானையும் படிச்சோம். அவங்களும் இருந்திருப்பாங்க இல்லையா? தக்கான பகுதிகள் நம்ம படிச்சிருப்போம். அப்போ வட இந்தியாவில் இதுக்கு முகலாயர்களுக்கு முன்னாடி இருந்திருப்பாங்க டெல்லி சுல்தானையும். அப்போ டெல்லி சுல்தானை மொத்தமா அழிஞ்சு போயிருக்க மாட்டாங்க. தக்கான பகுதியில் அவங்களும் சின்ன சின்ன பகுதிகளாக அங்கங்க அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா இருந்திருப்பாங்க. அப்போ அந்த பகுதியும் எப்படி இவங்க போரிடுறாங்கன்னு பார்க்க போறோம்.
இது மட்டும் தான் இப்ப பார்க்க போறோம். அடுத்த வகுப்புல நாம பார்ட் 2 வீடியோல சிவாஜியின் கீழ மராத்தியருடைய நிர்வாகம் எப்படி இருந்தது? ராணுவ நிர்வாகம் எப்படி? அஷ்டபிரதான் அந்த அந்த பொறுப்புகள். அதாவது வந்துட்டு அந்த என்ன சொல்றது? அந்த நிர்வாக பிரிவுகள் யார் யாரெல்லாம் அந்த பொறுப்புகள், நிர்வாக பிரிவுகள், அப்புறம் சாம்பாஜி இந்த மாரி வந்துட்டு இத பார்த்துட்டு, சாகு மகாராஜா இதெல்லாம் பேஷ்வாக்கள் பத்தி பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சொற்களஞ்சியத்தோட இது முடிஞ்சது. இதோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 2வது செகண்ட் டெர்ம்ல ஹிஸ்ட்ரி வந்துட்டு முடிஞ்சுது. அதுக்கப்புறம் 3 டெர்ம் பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு பயனுள்ள வகையில அந்த வகுப்பு வந்து இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது ஐஎன்எம் கவர் ஆகும் உங்களுக்கு, பாலிட்டி கவர் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரியும் கவர் ஆகும். அதனால அந்த பாடத்த கொஞ்சம் இங்க இருக்கிற இந்த சின்ன சின்ன டேட்டாவ நீங்க கொஞ்சம் கொஞ்சம் உள் வாங்கிக்கிட்டீங்கன்னா, அங்க உங்களுக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பாடங்கள்லாம் உங்களுக்கு அவ்வளோ எளிமையாக இருக்கு. ஏன்னா, அதுதான் வந்துட்டு நெறைய டேட்டாவா இருக்கிற ஒரு பாடமாக இருக்கும். நிறைய கன்டென்ட் இருக்கும், டேட்டா நிறைய இருக்கும். அதனால இதை கொஞ்சம் நல்லா உள் வாங்கிட்டு தெளிவுபடுத்தினா இந்த மேப் ரீடிங் வச்சு கொஞ்சம் பார்த்துட்டு அங்கே உங்களுக்கு பார்க்கும்போது எளிமையாக இருக்குமா. வாங்க இப்போ நாம இந்த பாடத்துக்குள்ள பார்ட் 1 வீடியோ மட்டும் பார்த்துட்டு அடுத்து வந்துட்டு பார்ட் 2 வீடியோ பார்த்துட்டா முடிஞ்சிருமா. நான் பிளேலிஸ்ட்ல எல்லாத்தையும் ஆட் பண்ணி வைக்கிறேன், யாருக்கு தேவையோ பார்த்துக்கோங்கம்மா. பாருங்க, மராத்தியருடன் எழுச்சி மற்றும் பேஷ்வாக்களின் எழுச்சி எப்படி வந்து கற்றலின் நோக்கங்கள், மராத்திய அரசின் தோற்றம், வளர்ச்சி ஆகியவற்றை முக்கியமாக அதை வலிமைப்படுத்தியதில் சிவாஜி வகித்த பாத்திரத்தையும் அறிந்து கொள்ள. அப்போ மராத்திய அரசு எங்கன்னா தக்கான பீடபூமியில அந்த பகுதியில எப்படி வந்து அவங்க தோற்றம் முதல்ல எப்படி தோன்றாங்க, தோன்றி எப்படி வந்து வளர்ச்சி அடைகிறாங்க, அந்த வளர்ச்சிக்கு வந்துட்டு அதை வலிமைப்படுத்தியது அதை உருவாகுது, அதை உருவாக்கி அதை கட்டமைக்கிறது தானே பெரிய விஷயம். அப்போ வளர்றதுக்கு அப்படி அந்த வளர்ச்சி அதனுடைய முக்கியத்துவத்திற்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதை வலிமைப்படுது ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி தான். எதில் மராத்திய அரச வம்சத்தில் அதன் வலிமைப்படுது. ஏன்னா நிறைய வந்திருப்பாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ இவர் இருக்காரு யாருன்னா கலைஞர் கருணாநிதி வச்சுக்கோங்க. அவருடைய மகன் வந்துட்டு யாருன்னா ஸ்டாலின் வராரு. அவருக்கு பையன் வந்துட்டு உதயநிதி ஸ்டாலின், அவருக்கு பையன் இருக்காரு. அப்போ நாலு பரம்பரை வந்துருச்சு. அப்ப யார் வந்துட்டு இந்த டிஎம்கே வந்துட்டு வலிமைப்படுத்துதுன்னு கேட்டா சொல்லுவீங்களே இக்காலத்துல வாழும்போது. அதே மாதிரிதான் அந்த மராத்தியுடைய வம்சத்தில் வந்துட்டு வலிமைப்படுத்தியதில் அந்த வம்சத்தை வலிமைப்படுத்தல யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி தான். அவருடைய பாத்திரத்தை வந்து அறிந்து இப்போ நீங்க கூட இப்போ நடக்கிறது ஏன்னா நம்ம நடக்கிறத வந்து நமக்கு பாக்குறோம். அப்போ அதை பார்த்தீங்கன்னா ஒப்புமைப்படுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். சிவாஜி அறிமுகம் செய்த நிர்வாக கட்டமைப்பை பற்றி தெரிஞ்சு அவருடைய அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து எப்படி இருந்தது அதை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். அதாவது நிர்வாகம் எப்படி வந்து ராணுவ நிர்வாகம், நில நிர்வாகம், இதெல்லாம் வந்து வருவாய் நிர்வாகம், இது எப்படி வந்துட்டு அந்த நிர்வாகம் வந்து எப்படி பண்ணாரு அப்படின்றது அட்மினிஸ்ட்ரேஷன் தான் வந்துட்டு நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பாருங்க, முகலாயருடைய வீழ்ச்சிக்கு முகலாயர் வந்து வீழ்ச்சி அடைகிறதற்கு மராத்தியர்களுக்கு எவ்வாறு காரணமாக இருந்தார்கள், எப்படி இவங்க வந்து ஒன் ஆஃப் த ரீசனாக யார் எதெல்லாம் வந்து இருந்தது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மராத்தியர்களுக்கு என்னெல்லாம் காரணம் இருந்தோ அதை பத்தி நாம தெரிஞ்சுக்கிறோம். ஏன் வந்துட்டு இவங்களுடைய வீழ்ச்சிக்கு இவர்கள் என்னெல்லாம் காரணமாக இருந்ததுனால இவங்க வீழ்ச்சி அடைஞ்சாங்க அதை பத்தி ஒரு திறனாய்வு அனலைஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மராத்தியர்களின் அதிகாரத்தை நீடித்திருக்க செய்வதில் பேஷ்வாக்களின் பங்கு. அப்போ இந்த மராத்தியர்கள் வந்துட்டு இவ்வளவு பெரிய முகலாய அரசியை வீழ்ச்சி அடைவதற்கு காரணமாக இருந்த மராத்தியர்களுக்கு எப்படி வந்துட்டு மராத்தியருடைய அதிகாரத்தையும் நீடிக்கிறதுக்கு வந்துட்டு பேஷ்வாக்களுடைய பங்கையும் இவங்களுக்கு உதவியது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஷ்வாக்கள் அவங்களுடைய பங்களிப்பும். அப்போ ஒருத்தரோட ஒருத்தர் இணைந்திருக்கிறதுனால தான் ஒரு வலிமையா இருக்குது. அப்போ இவங்களுடைய பங்கு இந்த பேஷ்வாக்களுடைய பதவி என்னன்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எளிமையாக இருக்குமா. பாருங்க, அறிமுகம் பாருங்க, தென்மேற்கு எழுச்சி பெற்ற மராத்தியரின் அதிகாரமே முகலாய பேரரசிற்கு உண்மையான ஆபத்தை முன்னிறுத்தியது. தென்மேற்கு, வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. அப்ப இந்த பகுதி நம்ம என்ன படிச்சோம், இது வட இந்தியா, இது தெற்கு. அப்போ இந்த பகுதியில் இருக்கிற இந்த மத்திய இந்தியா, இந்த பகுதி தான் கோண்டுவானா என்பது இங்க எங்க பெரும்பாலும் எங்கன்னு பாத்தீங்கன்னா இது மகாராஷ்டிரா அந்த பகுதி. மத்திய இந்தியானவே மத்திய பிரதேஷ். மெயினா இந்த மராத்தியர்கள் எங்கன்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா அந்த பகுதியை ஆட்சி தான் இது. மகாராஷ்டிரா தான் என்னன்னு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா மராத்தியர்கள்னா யாருன்னா மகாராஷ்டிரா பகுதி. எப்படி தமிழ்நாடுன்னா தமிழர்களும் அதே மாதிரி தான் மகாராஷ்டிரா மராத்தியர்கள் அப்படி தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் அவங்க ஆட்சி செய்த பகுதி. அப்போ இந்த பகுதி எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மேப்ல பார்க்கும்போது உங்களுக்கு எளிமையா இருக்கும். இதுதான் அவங்க ஆட்சி செய்த பகுதி. அப்போ இங்க இருக்கிற வலிமையாக இருந்ததுனால அவங்களுக்கு உண்மையான ஆபத்தை ஏற்படுத்தியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தென்மேற்கு பகுதியில் உருவான இந்த மராத்தியர்கள். ஷாஜகானின் ஆட்சி காலத்திலேயே சிவாஜியின் தந்தையும் அகமது நகர், பீஜப்பூர் ஆகிய அரசுகளில் அதிகாரிய பணியாற்றியவருமான ஷாஜி பான்ஸ்லே என்பவர் பல இடையூறுகளை செய்தார். அதாவது வந்துட்டு ஷாஜகானுடைய ஆட்சி பகுதி. இப்போ இவருக்கு முன்னாடி யாரும் அவுரங்கசீப் இருங்க. நம்ம கடைசியா பார்க்க போறது வந்துட்டு இவருடைய காலகட்டத்துல யாருன்னு பாத்தீங்கன்னா அவுரங்கசீப்புக்கும் இடையில சிவாஜிக்கும் தான் இருக்கும்
தொடர் ஒரே காலகட்டமா. அப்போ இவருக்கு முன்னாடி யார் வரணும்னா ஷாஜகான் தான் வராரு. அப்ப ஷாஜகானு கூட யார் இருக்காங்கன்னா, சிவாஜியோட அப்பாவும், அவுரங்கசீப் கூட யார் வரான்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜி வராரு. அப்போ இது நல்லா தெரிஞ்சுங்க. அப்போ இவருடைய அப்பா வந்து ஷாஜகான் காலத்திலே வந்து பிரச்சனை இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப பாருங்க. அப்போ சிவாஜியின் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜியினுடைய தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஷாஜி பான்ஸ்லே. எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா, அகமது நகர், பீஜப்பூர் ஆகிய அரசுகளின் அதிகாரியாக இருந்தவர் தான் இந்த ஷாஜி பான்ஸ்லே. அப்போ வந்துட்டு என்ன செஞ்சாரு, ஷாஜகான் காலத்திலேயே இந்த முகலாயர்களுக்கு வந்துட்டு இவர் வந்து அதிகாரியாக இருந்தாலும், பல இடையூறுகளை வந்து செய்திருக்கார். ஆனால், அவருடைய மகனான சிவாஜியே மராத்தியருக்கு புகை சேர்த்தார். ஆனா, அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அவர் பண்ணியிருக்காரு. ஆனாலும் அவர சக்சஸா என்ன பண்ண முடியல. ஆனா, அவருடைய மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜி தான் வந்து மராத்தியருக்கு புகழ் சேர்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜி. அப்ப முகலாயரை அச்சமடைய வைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜி. அவர் வீரம் செறிந்த போர் வீரராகவும், மிக சிறந்த தளபதியும், கொரில்லா போர் முறைகளுக்கு மறைந்திருந்து தாக்குதல் முறைதான். கொரில்லா போர் முறைன்னா மறைந்திருந்து தாக்குதல். ஏன்னா, அந்த தக்கான பகுதி முழுவதும் எப்படின்னா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த பக்கம் கிழக்கு தொடர்ச்சி மலை, இது இந்த காடுகளிலிருந்து பதுங்கி இருந்து தாக்குறதுக்கான அந்த நில அமைப்பு முறை ஒரு காரணமாக இருந்ததுனால இந்த போர் முறையை அவர் கையாண்டதுனால, இதனால இந்த போர்ல வந்து எளிமையாக வெற்றி கொள்ள முடியுது. மிகப்பெரிய முகலாய படையை வீழ்த்த முடிஞ்சது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அப்ப மன உறுதி மிக்க மலைவாழ் மக்கள், அந்த மலைவாழ் மக்களுக்கு தானே தெரியும். இப்போ ஒண்ணும் இல்லை, நீங்க எங்கன்னா ஒரு பகுதிக்கு காட்டுக்கு போறீங்க, அந்த மலைவாழ் பகுதிக்குள் போனா ஒரு கைடன்ஸ் போவோம் இல்லையா? எப்படி நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு சுத்தி பார்க்கறதுக்கே ஒண்ணு போறோம். அங்க கூட வர அந்த கைடை தான் அனுப்புங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த பகுதியை முழுவதையும் தெரியும். நம்ம 6ஆம் வகுப்பு கூட படிச்சிருப்பீங்க. அந்த 6th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு கூட அந்த பாடத்துல அப்படிதான் குடிச்சிருப்பாங்க. ஒரு கைடு தான் ஒரு மலை காட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போற மாதிரி. அப்போ அங்க இருக்கிற அந்த தக்கான பகுதியில் இருக்கிற மலைவாழ் மக்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன உறுதி மிக்க. ஏன்னா அவங்க மிருகத்து கூட எல்லாத்து கூட அவங்க வாழ பழகி இருந்திருப்பாங்க. அப்ப மன வலிமை மிக்க மக்கள் அணி ஒன்றை வந்துட்டு உருவாக்கியிருப்பாரு யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜி. அப்ப அந்த அணி வந்துட்டு அவ்வணி அவருக்கு விசுவாசமாக இருந்தது. ஆனா அந்த மக்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது எதன் மேலயும் ஆசை இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாத இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப யாரையுமே ஒருத்தர் நம்புனாங்கன்னா அப்படி விசுவாசமா இருப்பாங்க. ஆனா இந்த எல்லா பேராசை ஆசை பிடிச்சவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு காரணம் கருதி அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி மக்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு விசுவாசமாக இருப்பாங்க. எங்கேயுமே போய் பாருங்க, இந்த மலைவாழ் மக்கள்னு கிடையாது. ஒரு எதன் மேலயும் விருப்பம் இல்லாதவர்கள் அவங்க என்ன செய்வாங்க, அந்த அன்பை வந்துட்டு அன்பையோ இல்லாட்டி விசுவாசமாக இருப்பாங்க. அதுதான் அதனுடைய பொருள். நீங்க நிஜத்துல இப்ப கூட நீங்க பாருங்க அப்படிதான் இருக்கும். அப்போ அவர்களின் உதவியுடன் சிவாஜி பார்த்தீங்கன்னா, பல கோட்டைகள் இந்த மலைவாழ் மக்கள் இருக்காங்க இல்லையா? அந்த மக்களுடைய உதவியால அவங்க என்ன நல்ல மன வலிமையா இருக்காங்க. ஏன்னா அந்த காடு பகுதிகள் எல்லாம் அவங்களுக்கு வந்துட்டு என்ன செஞ்சது? அவங்களுக்கு எல்லாமே அது தெரியக்கூடிய ஒரு பகுதியாக இருந்ததுனால, அவர் வந்துட்டு அந்த அணிய வந்து உருவாக்குனதுனால, அவங்க விசுவாசமாக இருந்ததுனால, இவர் என்ன செஞ்சா அவங்களுடைய அந்த அந்த மலைவாழ் மக்களுடைய உதவியோட பல கோட்டைகளை எல்லாம் கைப்பற்றதுக்கு காரணமாக இருந்தது சிவாஜிக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மலைவாழ் மக்கள் அணி. அதாவது இருங்க அந்த மேப் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு போலாம். பாருங்க. சிவாஜியினுடைய ஆட்சி எல்லை. இந்த இந்த கலர்ல குடுத்துருக்காங்க பாருங்க. இது எல்லாம் சிவாஜியினுடைய ஆட்சி பகுதிகள். பாருங்க. அப்பல்லாம் இந்தியா எப்படி இருக்குதுன்னு பாருங்க. எப்படி இப்ப இப்ப எந்த ஷேப்ல இருக்குது, அப்ப எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க சூரத், சிவாஜி ஆட்சி புரிந்த பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா, டாமன், அதுக்கப்புறம் பூனா. இதெல்லாம் அதாவது இதெல்லாம் எங்க வரும்போது மும்பைனா, இதெல்லாம் மகாராஷ்டிரால வரக்கூடிய பகுதிமா. இது வந்து நம்ம படிச்சுப்போம் யூனியன் பிரதேசம். சூரத் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கன்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்ல வரக்கூடிய ஒரு பகுதி. டையூ இது வந்து யூனியன் பிரதேசம். அதுக்கப்புறம் மும்பை, இது ரத்னகிரி. இது எல்லாம் எங்க வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இது மொத்தமே பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராமா. அப்ப அந்த மகாராஷ்டிரா எங்க இருக்குது? இது வடக்கு, இது தெற்கு. அப்போ தென்மேற்கு பகுதி தான் இங்கிருந்து தான் நீங்க தாக்குறாங்க. அவுரங்கசீப் இங்க வரைக்கும் வந்திருக்கிறாரு. அகமது நகர் இங்க வரைக்கும் வந்திருக்காரு. அப்போ இங்கிருந்து டெல்லி இங்க இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கிருந்து வந்த இவரு, அப்போ இங்க வந்து தக்கான பீடபூமி தான். இது ஃபுல்லாவே தக்கான பகுதி தான். தக்கான பகுதி தான் இது ஃபுல்லாவே இருக்கும். இந்த கோண்டுவானா ஒரு நிலப்பகுதியால தான் இது உருவாகிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா, இது மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, இந்த மாதிரி ஆறுகள் இது எல்லாம் அவங்களுக்கு பதுங்குறதுக்கு, இது எல்லாமே அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நில அமைப்பு முறை வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு உதவிகரமாக இருந்தது. அந்த மக்களும் உதவியா இருந்ததுனால, அவர் எல்லாத்தையும் என்ன செய்ய முடியுது? அவங்களுக்கு வந்து எதிர்த்து நிக்க ஒரு வலிமையான படையை வந்து உருவாக்க முடிஞ்சது. ஏன்னா, மலைவாழ் மக்கள்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டு மிராண்டித்தனமா இப்போ இவரெல்லாம் அப்படி கிடையாது. இவரெல்லாம் என்ன சொல்லுவாங்களே, அதாவது ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ராஜாவா இருந்துட்டு, நல்ல ஒரு நேக்கா வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சாப்பிட்டுட்டு, அந்த மாதிரி வந்துட்டு ஒரு படை வீரரா இருந்திருப்பாரு. ஆனாலும் வந்துட்டு கரடுமுரடான அனுபவம் வந்து இவருக்கு இருக்காது. அதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப கரடுமுரடான இந்த இந்த பகுதி தான் அந்த இந்த அமைப்பு முறை. இதே இங்க போய் இவர் இங்கிருந்து சிவாஜி போயிட்டு அந்த இடத்துக்கு போயிருந்தாருன்னா, அவரு ஜெயிச்சிருக்கலாம். ஆனா அந்த நில அமைப்பு முறை இவருக்கு வந்துட்டு அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதாவது எப்படின்னா
இப்போ இந்தியா இல்ல இந்த உலக மேப்பையே எடுத்துக்கோங்க. இந்த மத்தியில நம்ம என்ன படிச்சிருக்கோம், கடகரேகை இருக்கிறதுனால, இங்க எல்லாம் வந்து வெப்பம் பகுதியாக இருக்கும். இந்த பகுதியெல்லாம் வெப்ப பகுதிகள். அப்போ கீழ வந்தா தான் இந்த கடற்கரையோர பகுதிகள் தான் கொஞ்சம் குளிர் பகுதியாக இருக்கு. இந்த கேரளா பகுதிகள் முழுவதும். அப்போ அங்க இருக்கிற அந்த அட்மாஸ்பியருக்கும், இங்க இருக்கிற அட்மாஸ்பியருக்கும் வந்து ரொம்ப வேறுபட்டுள்ள இந்தியாவிலே இருந்தாலும் கடகரேகைக்கும் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? மேல போகும்போது எப்படி படிச்சிருப்போம், இங்கெல்லாம் வந்து குளிர்ச்சியாக இருக்கும். ஆனா டெல்லியும் வெயில் அதிகமா இருக்கிற ஒரு பகுதி தான். ஆனாலும் இந்த மலை அமைப்பு இருக்குது இல்லையா? அதுவும் வந்து ஒரு காரணமாக அமைஞ்சிருச்சு சிவாஜி வந்து வெற்றி பெறதுக்கு. அப்போ அவர் ஆட்சி செய்த பகுதிகள் பார்த்துலாம் இருங்க. அப்ப பாருங்க, மும்பை, ரத்னகிரி, கோவா. கோவா என்பது ஒரு மாநிலம், சின்ன மாநிலம். அதுக்கப்புறம் கார்வார், அரபிக்கடல், கள்ளிக்கோட்டை தெரிஞ்சுக்கோங்க. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் உங்களுக்கு நான் இதை சொல்லிட்டு உங்களுக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு போடுறேன். அது அது போட்டு ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்து உங்களுக்கு வீடியோ போடலான்னு நினைக்கிறேன். அது போட முடியல. கொல்லம் இதெல்லாம் எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படிச்ச வாஸ்கோட காமா இவங்க எல்லாம் வந்திருப்பாங்கன்னு படிச்சிருப்போம். அப்போ இதெல்லாம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேரளா. இப்படி தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேரர்கள்லாம் இங்கே தானே இருந்திருப்பாங்க. அப்படி தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் திருச்சி, தமிழ்நாடு, தஞ்சாவூர். அவர் ஆட்சி செய்த பகுதி பாருங்க. தஞ்சாவூர், பரங்கிப்பேட்டை, செஞ்சி, ஆரணி, வேலூர், கோலார், சென்னை. கோலார், அப்புறம் பெங்களூர். கோலார் தங்கவயல் படிச்சிருப்போம் இல்லையா பெங்களூர்ல. பெல்லாரி இதுவும் வந்துட்டு கர்நாடகாவில் வரக்கூடிய ஒரு பகுதி தான். இந்த வேலூர் இதெல்லாம் வட மாவட்டங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செஞ்சி, பரங்கிப்பேட்டை, தஞ்சாவூர் இது எல்லாம் திருச்சி கிடையாது. இந்த பகுதியெல்லாம் யார் வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜி வந்து ஆட்சி புரிஞ்ச பகுதிகள். அங்கங்க வந்திருக்காரு. அப்படியே எங்கெங்கெல்லாம் அவர் வந்து படையெடுத்து போனாரோ, எங்க இருக்கிற மக்கள்லாம் கொஞ்சம் வீக்கா இருந்தாங்களோ, அவர் போயிட்டு அங்க இருந்த அந்த இடத்த வந்துட்டு அவர் ஆக்குபை பண்ணிக்கிட்டாரு. அப்படி வச்சுக்கோங்கம்மா. அப்புறம் வங்காள விரிகுடா, ஹைதராபாத், அதுக்கப்புறம் சோலாப்பூர், பெல்காம் எங்க இருக்குதுன்னா கர்நாடகான்னு தெரியும் நமக்கு. அதுக்கப்புறம் கோதாவரி, அகமது நகர், அவுரங்கசீப் இல்லம்மா. அவுரங்காபாத் என்பது மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அவருடைய பெயரால தான் வச்சிருப்பாங்க. அந்த அவுரங்கசீப்பால தான் அவுரங்காபாத் என்ற பெயர் வச்சிருப்பாங்க. அகமது நகர் இதெல்லாம் மகாராஷ்டிரா. நாக்பூர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. அப்போ இவ்வளோ பெரிய இருக்கிற ஒரு மாநிலத்துல எப்படி வந்துட்டு அப்போ அந்த நில அமைப்பு முறை, இடமும் பெருசு. அப்ப இருக்கிற மக்கள் எப்படி இருந்திருப்பாங்க? அப்போ எதனால தாக்குறது வந்து டெல்லி வந்துட்டு கொஞ்சம் சிறிய பகுதி தானே அது. மக்கள் தொகையும் குறைவா இருக்கிறது. ஆனா வந்து இது எல்லாமே மக்கள் தொகையும் அதிகமா இருக்குது. எல்லாமே அவருக்கு வந்து ஒரு காரணமா வந்து ஜெயிக்கிறதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சிருச்சுமா. ஒரு சூழ்நிலையும் ஒரு காரணமா இருந்துச்சு, இயற்கை அமைப்பும். இப்ப பாருங்க. இப்ப நில அமைப்பு முறை பார்த்ததுனால இந்த பாடம் எடுக்கும்போது உங்களுக்கு எளிமையாக புரியும். பாருங்க. அவுரங்கசீப் தளபதிகளுக்கு பார்த்தீங்கன்னா, அவுரங்கசீப்பினுடைய தளபதிகளுக்கு கடும் போட்டியாக விளங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா வலிமையான படை ஒன்றை நல்லா உருவாக்கிட்டாரு. அப்போ அவுரங்கசீப்பினுடைய தளபதிகள்லாம் எங்க இருந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த தக்கான பகுதிக்கு வரைக்கும் இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க அங்க அங்க ஒரு கைப்பற்றிய பகுதி இருக்குது இல்ல, அவுரங்காபாத்தே வச்சு அகமது நகர்ல அவங்க கைப்பற்றிய பகுதிகள். அப்போ அவங்க தளபதிகளை வந்து நியமிச்சிருப்பாரு அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா. அப்போ கடும் போட்டியாக விளங்கி இருப்பாரு யாருன்னா சிவாஜி. அப்போ மராத்தியர்களின் வலிமை பெருகிய போது முகலாய பேரரசு வந்துட்டு வலிமை குன்றியது. அப்போ இவருடைய பேரரசனுடைய வலிமை அதிகரிக்கும் போது இவங்களுடைய வலிமை வந்துட்டு முகலாய பேரரசன் வலிமை வந்து குறைவாயிடுச்சு. அப்ப தக்கான முழுவதிலும் மராத்தியர்கள் பார்த்தீங்கன்னா சவுத் சர்தேஷ் முகி ஆகிய வரிகளை வசூலிக்கும் உரிமையை முகலாயர்கள் அங்கீகரிக்க வேண்டியதாச்சு. ஏன்னா இவங்க வந்து அதை வந்து அதிகமாயிட்டாங்க, அவங்க வந்து குறைவா இருக்கிறாங்க. அப்ப தக்கான பகுதிகள் தான் இவங்க தான் டாமினேட் பண்றாங்கன்னும் போது அவங்க வந்துட்டு குறைவாயிட்டும் போது அப்ப இவங்க கேட்கக்கூடிய அந்த உரிமை வந்து அவங்க கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு யார் ஆயிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா முகலாயர்கள் ஆயிட்டாங்க. ஏன்னா வந்துட்டு இங்க முகலாயருடைய அந்த தளபதிகளுக்கு வந்து ஒரு 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 எதிர்ப்பு நிற்கக்கூடிய வலிமையா யார் ஆயிட்டாங்க தக்கான பகுதி முழுவதும் மராத்தியர்கள் ஆயிட்டதுனால இவங்க எனக்கு வரி வசூலிக்கக்கூடிய உரிமை வந்து எனக்கு கொடு அப்படின்றத கேட்கறாங்க. கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாயிடுச்சு யாருன்னு பார்த்தீங்கன்னா முகலாயர்கள். வரி வசூலிக்க வந்ததுனால தானே நம்ம பார்த்திருப்போம் தென்னிந்தியாவில். அதாவது கட்டபொம்மன் அதுக்கப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மன், அதுக்கப்புறம் பூலித்தேவர் இவங்க எல்லாம் வரியால தான் வந்துட்டு ஆயிருப்பாங்க. அப்போ வரி வசூலிக்க வந்ததுனால தான் வந்து ஆட்சி பொறுப்பை அப்படியே அமைச்சிருப்பாங்க. இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டா மறக்காது. எப்படி இவங்க உள்ள வந்துட்டு என்ட்ரு ஆகுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் புரியுமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்க வேண்டியதாயிற்று. போர்கள் திறமை மிக்க தளபதிகள், அதாவது பார்த்தீங்கன்னா திறமை மிக்க தளபதிகளுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை தந்தது. அதாவது போர் திறமை நிறைய பேர் போர் திறமை பெற்றவர்களாக இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த தளபதிகளுக்கெல்லாம் மிகப்பெரும் வாய்ப்புகளை வந்து கொடுத்துச்சு இந்த ஒரு
ஒரு சுச்சுவேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர்கள் 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மராத்திய அதிகாரத்தின் விறுவிறுப்பான விரிவாக்கத்திற்கு பங்களிப்பு செய்தனர். அப்போ நல்ல ஒரு போர் திறமை மிக்க ஒரு பயிற்சியாளர்கள் அவர்கிட்ட இருக்கும்போது, இந்த 18ஆம் நூற்றாண்டினுடைய ஆரம்பத்தில 18ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில தான் மராத்திய அதிகாரம் வந்து நல்ல ஒரு விரிவாக்கத்திற்கு இவங்களுடைய பங்களிப்பு வந்து இந்த படை வீரர்கள் வந்து உதவி செஞ்சாங்கன்றது ஒரு காரணமாக அமைஞ்சிருச்சு. அப்ப இதெல்லாம் ஒரு காரணங்கள். அதுக்கப்புறம் பாருங்க, பேஷ்வாக்கள் என்று அழைக்கப்பட்ட இந்த பேஷ்வாக்கள் பாருங்க. இதனாலதான் இவங்களும் வந்துட்டு அவங்களுக்கு ஈக்குவலா வராங்க. அப்ப பேஷ்வாக்கள் என்று அழைக்கப்பட்ட மராத்திய அரசர்களின் பார்த்தீங்கன்னா, பேஷ்வாக்கள் என்பது யாருன்னா பிரதம அமைச்சர்கள். இப்ப இருக்கிறாங்க இல்லையா பிஎம். இப்ப பிஎம் யாருன்னு பாரு, பிஎம் எத்தனை பேர் இருக்காங்க இந்தியாவிலன்னு பாருங்கம்மா. பாருங்க. அப்போ பிஎம் இப்போ அந்த பேஷ்வாக்கள் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மராத்திய அரசர்களினுக்கு பிஎம்மாக இருந்தவங்க. பிரதம அமைச்சராக இருந்தவர்கள் தான் இந்த பேஷ்வாக்கள் அந்த பதவி. சாகுவின் காலம் முதல் உண்மையான அதிகாரம் உடையவர்கள் ஆயிட்டாங்க. இப்போ இவர் வந்துட்டு என்ன இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, மராத்திய அரசர் கொஞ்சம் வீக்கா இருக்கும்போது, அதாவது வந்துட்டு ஆட்சியை நல்லா எப்படி வந்து அங்க வந்து ஜஹாங்கீர் இருந்தாரோ கொஞ்சம் வீக்கா முகலாய அரசர்கள்ல, அதே மாதிரி மராத்தியர்களை வந்துட்டு ஷாகு அரசு வந்து இருந்திருப்பாரு. அப்போ அந்த உண்மையான அதிகாரத்தை யார்கிட்ட போயிருக்கும், பேஷ்வாக்கள் கிட்ட போகிறதுக்கு காரணமாக இருந்தவர் யாருன்னா ஷாகு. அப்போ அவர்களின் ஆதரவில் பார்த்தீங்கன்னா 1761 வரை மராத்தியர் தங்கள் மேலாதிக்கத்தை தொடர்ந்தாங்க. அப்போ இங்க வீக்கா ஆயிடுறாங்க யாருன்னா மராத்தியர்கள். ஆனா அவருடைய பிரதம அமைச்சர்களாக இருந்தவர்கள் தான் பேஷ்வாக்கள். அந்த உரிமையை யார் கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாகு வந்துட்டு ஒரு அரசருக்கு ஈக்குவலான ஒரு அந்தஸ்து வந்துட்டு ஷாகு மகாராஜா வந்து கொடுக்கறதுனால, அப்போ அந்த பெயர்லயே மராத்தியர்கள் என்ற பெயர்களையே இவர்கள் வந்து கொண்டு போறத வந்துட்டு மேலாதிக்கத்தை தொடர்றதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேஷ்வாக்கள். எப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1761 வரைக்கும். இது ஒரு தெரிஞ்சுக்கோங்கம்மா. அப்போ மராத்தியர்களின் எழுச்சிக்கான காரணங்கள் என்னெல்லாம் காரணத்தினால இவங்க வந்து எழுச்சி பெறுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா புவியியல் காரணங்கள். 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா பக்தி இயக்கமும். இதெல்லாம் நீங்க ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு பாயிண்டா இன்சின்ஸா எழுதி வச்சீங்கன்னோட போதுமா. எப்படி கூட ஒரு இது மெயின்ஸுக்கு இருக்குதா இல்லையான்னு தெரியல. ஆனா சொல்றேன், நான் உங்களுக்கு எழுதணும்னா இப்படிதான் ஒரு இன்சின்ஸா எழுதி வச்சுங்க ஒரு டேட்டாவா. உங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயமே கிடையாது இது. ஒரு சிரிக்கி ஒரு 1.5 பேஜ்ல 2 பேஜ்லயே முடிச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்தி இயக்கம், அப்புறம் மராத்தியுடைய மொழியும் இலக்கியமும், சிவாஜி, இதுதான் வந்துட்டு பீஜப்பூர் சுல்தானுடன் போரிடுதல், இதெல்லாம் வந்து வெற்றிக்கான காரணமாக இருந்தது. பாருங்க, மராத்திய நாட்டின் பார்த்தீங்கன்னா புவியியல் கூறுகள் நம்ம படிச்சிட்டோம் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதாவது அப்படியே கான்செப்டை உள்ள வாங்கிட்டு அப்படியே இந்த பாடத்துக்குள்ள வந்துருங்கம்மா. மராத்திய நாடுன்னா அந்த மகாராஷ்டிரா முழுவதும் புவியியல் கூறுகள் வந்து மராத்தியருடைய சில தனித்தன்மை வாய்ந்த பண்புகளை வளர்ந்தது. அவங்களுக்குன்னு ஒரு தனியா ஒரு சிறப்பு மிக்க ஒரு சூழல் வாழ்ந்த பண்புகள் எது இருந்தது பார்த்தீங்கன்னா, இந்த புவியியல் கூறுகள் இருந்தது. நம்ம படிச்ச எல்லாமே இயற்கை சூழல் அவங்களுக்கு ஃபேவரபிளா இருந்தது. அவை மராத்திய மக்களை இந்தியாவின் ஏனைய மக்களிலிருந்து வேறுபடுத்தி காட்டின. ஆமா, இந்த புவியியல் கூறுகள் தான் இந்தியாவில் இருக்கிற மற்ற மக்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டினது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புவியியல் அமைப்பு முறை. இது மறுபடியும் கூட காமிக்கிறேன் பாருங்கம்மா. பாருங்க, இது வந்துட்டு இங்க இருந்து வச்சுக்கோங்க. இது தக்கான பகுதினா இப்படி வச்சுக்கோங்க. இந்த அமைப்பு முறை தான். இது எல்லாமே எப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை இந்த பகுதி ஃபுல்லாவே யார் இருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பகுதி வந்துட்டு இயற்கை சூழல் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருந்திருக்குன்னு சொல்றாங்க. பாருங்க, அதுக்கப்புறம் பாருங்க 16ஆம் நூற்றாண்டுல பீஜப்பூர் அகமது நகர் சுல்தான்கள் மராத்தியர்களை தங்கள் குதிரைப்படையில் பணியமர்த்தினாங்க. எப்போன்னா இதுக்கு முன்னாடி எப்படி வந்து இந்த மராத்தியர்கள் வராங்கன்னு சொல்லி இங்க சொல்றாங்க. எங்கன்னா தக்கான பகுதியில. எங்கன்னா 16ஆம் நூற்றாண்டுல வட இந்தியாவில் ஆட்சி புரிஞ்சவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான்கள். அப்ப டெல்லி சுல்தான்கள் வட இந்தியாவிலிருந்து தென்னிந்தியா, மத்திய இந்தியா வரைக்கும் ஆட்சி புரியுது. அங்கங்க வந்துட்டு அவங்களும் என்ன செஞ்சிருப்பாங்க, பல இடங்களை கைப்பற்றி தன் வசம் வச்சுட்டு அங்க இருந்த சில ஒரு 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 அதிகாரிகளை நியமிச்சுட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி அவங்க ஆட்சி பகுதி புரிஞ்ச பகுதி தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டுல பீஜப்பூர் மற்றும் அகமது நகர். அந்த பகுதிகளை பார்த்தீங்கன்னா சுல்தான்கள் மராத்தியர்களை தங்கள் குதிரைப்படையில் பணியமர்த்த. அப்ப அங்க இருந்த மக்கள் இப்போ ஒண்ணும் இல்லம்மா,
நம்ம இப்போ மாடர்ன் ஹிஸ்ட்ரி படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். மாடர்ன் ஹிஸ்ட்ரியில எப்படி படிக்கிறோம்? எப்படி வந்துட்டு ஆங்கிலேயர்கள் வந்துட்டு இந்தியர்களை கற்றறிந்த இந்தியர்கள் இருந்தாங்கன்னா, தனக்கு பணியில வந்துட்டு எல்லாரையும் இங்கிலாந்துலேருந்து கூட்டிட்டு வர முடியாது. இங்க இருக்கிற லோக்கல் மக்களால வந்துட்டு தன்னுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல வந்துட்டு ஒரு ராணுவத்திற்கோ என்னென்ன பணிக்கு தேவையோ ஆள் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்றோம். அதே மாரி தான் இவங்க வந்து டெல்லி சுல்தான்கள் எங்கேருந்து வந்தாங்க? அரேபியா அந்த பகுதியிலிருந்து வந்தாங்க. அப்போ அங்கேருந்து எல்லாரையும் கூட்டிட்டு வர முடியாதுல்ல. அப்போ இந்தியாவுல அங்கங்க எங்கெங்கெல்லாம் அவங்க வந்து ஆட்சி புரிஞ்சாங்களோ, அங்க இருக்கிற மக்களையே என்ன செய்றான்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த படைகள்ல வந்து படைப்பிரிவை வந்து பிரிச்சு வச்சிருப்பாங்க. அப்படி ஒரு பிரிவு தான் இது பார்த்தீங்கன்னா குதிரைப்படை பிரிவு. அதுல தான் இந்த மராத்தியர்களை பணி அமைச்சது. ஏன்னா அவங்கலாம் லோக்கல் பீப்பிள் அவ்வளோதான். அங்க இருக்க அந்த பகுதியில வாழ்ந்த மக்களை வந்து தன்னுடைய குதிரைப்படையில ஆளுக்காக சேர்த்துக்கிட்டாங்க. அந்த ஆளுக்காக சேர்க்கப்பட்டவங்க தான் இதற்கு முன்னாடி ஆட்சி புரிந்த 16ஆம் நூற்றாண்டில் டெல்லி சுல்தானியத்திலே குதிரைப்படையில. ஆனா இப்போ வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு அவங்க வந்துட்டு டாமினேட் ஆயிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முகலாயர்களுக்கு. இப்போ தெரிஞ்சுக்கங்க. அப்போ தங்கள் குதிரைப்படையில் பணியமர்த்ததுனால இச்சுல்தான்களின் படைகளில் மராத்தியர்கள் பணியமர்த்திய செயல் இஸ்லாமிய வீரர்களின் அதிகாரத்தை பெற வேண்டும் என்ற ஆசையை சமன் செய்ய தூண்டியது. அப்படி வந்த இவங்க குதிரைப்படை வீரர்களாக பணியமர்த்தப்பட்ட இவங்க, அப்போ இவங்க ஒரு குதிரைப்படை வீரர்களாக இருக்கும்போது அந்த டெல்லி சுல்தான் அரசர்கள்லாம் வந்து ஏகபோக வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்திருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் பார்த்து என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இஸ்லாமிய வீரர்களுடைய அந்த அதிகாரத்தை வந்துட்டு பெறுறதுக்கும் அந்த பவர் அவங்க கிட்ட இருக்கிற அந்த பவர் இப்போ வரைக்கும் அதானே போயிட்டு இருக்கு. அந்த ஆசையை வந்துட்டு அவங்களுக்கு தூண்டுச்சுன்றாங்க. அப்போ சமன் செய்ய உதவியது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெல்லி சுல்தான் வந்து பணியமர்த்ததுனால தான். அப்போ பாறைகளும் குன்றுகளும் அடங்கிய நிலப்பகுதி நம்ம படிச்சோம். கோண்டுவான நிலப்பகுதி, குன்று. இப்போ மலை இருக்குதுன்னா குன்றுகள் இருக்கும். எல்லாமே தான் இருக்குது. ஆறுகள் இருக்குது. எல்லாமே இருக்குது. கடல் இருக்குது. எல்லாமே என்னதுன்னா இயற்கை அமைப்பு இருக்கிறதுனால இந்த அடங்கிய நிலப்பகுதி ஏன்னா மற்ற நாடுகளில் இருந்து வரக்கூடிய படையெடுப்புகள். அப்ப அந்நிய படையெடுப்புகளிலிருந்து மராத்தியர்கள் பாதுகாப்பு அளித்தது ஒரு அரணாக இருந்தது. எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிலப்பகுதிகள் அந்த நதிகளாகட்டும், அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலைகளாகட்டும், கடல்களாகட்டும், அங்க இருக்கிற மக்கள் அந்த மலைவாய் மக்களாகட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பல நாடுகளில் அந்நிய படையெடுப்புல இருந்து பாதுகாப்பு அளித்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிலப்பகுதி. மேலும் கொரில்லா போர் முறை மறைந்து இருந்து தாக்குதல். கொரில்லா போர்னா மறைந்திருந்து தாக்குதல் ஒரு கொஸ்டின் ஏரியா. மறைந்திருந்து தாக்கக்கூடிய ஒரு முறை வந்துட்டு இதற்கு உகந்ததாக விளங்கியது. ஏன்னா காடு, அவங்க காட்டிலேயே வாழ்றவங்களுக்கு வந்து எங்க இருந்து தாக்கலாம், எங்க இருந்து மறைய முடியும், அந்த காட்டுல இருக்கிற விலங்குகளுடன் வந்துட்டு அவங்க எல்லாம் பழக்கப்படுத்தப்பட்டாங்க. இதே வந்து பாத்தீங்கன்னா அந்நியர்கள் வந்து அதெல்லாம் ஒரு பழக்கம் இல்லாத ஒரு 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 சூழ்நிலையாக இருந்திருக்கும். அப்போ அவங்களுக்குலாம் என்ன செய்வோம், இப்ப நாம போயிட்டு ஒரு சிட்டிக்குள்ள இருக்கீங்கன்னா ஒரு காட்டுல போக சொன்னா போவீங்களா? போக மாட்டீங்களா? அப்போ அதுதான் அங்கேயே இருக்கிற பழக்கப்பட்டவங்களுக்கும் அவங்க வந்துட்டு நிலத்துல நம்ம இப்போ சிட்டிக்குள்ள வாழ சொன்னா அவங்க வாழ மாட்டாங்க. இதுதான். இப்போ அந்தந்த இடத்துக்கு ஏற்றவாறு அவங்களுடைய அந்த அவங்களுடைய அந்த பழக்க வழக்க முறைகளும் சரி, உணவு பழக்க முறைகளும் எல்லாமே அவங்களுக்கு அந்த அந்த இடத்துக்கு ஏற்றவாறு அவங்க அடாப்ட் ஆயிருப்பாங்க. அவ்வளவுதான். பாருங்க, பக்தி இயக்கமும் மராத்தியரும் நம்ம எப்படி தமிழ்ல வந்து பக்தி இயக்கம் படிக்கிறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த நூலுக்கானது ஒரு 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 சிறப்பு இருக்கு இல்லையா? அந்த நாள் வந்துட்டு இப்போ எப்படின்னா, இப்போ இருங்க வரேன். மகாராஷ்டிராவில் பாத்தீங்கன்னா பரவிய பக்தி இயக்கம் மராத்திய மக்களிடையே விழிப்புணர்வும் இணக்கமும் ஏற்பட உதவியது. எப்படி நம்ம திருக்குறள் படிக்கிறதுனால அந்த திருக்குறளிலிருந்து நம்ம கற்றுக்கிறோமோ அதே மாதிரிதான் அந்த மொழி, அதாவது லோக்கல் அந்தந்த லோக்கல் லாங்குவேஜ் தான் என்ன செய்யும்னு பாத்தீங்கன்னா மக்கள் வந்து படிச்சிருப்பாங்க. அப்போ அதுல இருந்து அந்த கருத்துக்களை வந்துட்டு மக்கள் எல்லாருக்கும் போயிட்டு எளிமையாக என்ன செய்யணும் பார்த்தா அது ரீச் ஆகும். அப்போ அதுல இருந்து என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து விழிப்புணர்வு ஏற்படுது அந்த நூல்கள்ல இருந்து. இப்ப எப்படி வந்து நம்ம பைபிள் படிச்சாங்க, அதனாலதான் வந்துட்டு மக்கள் வந்து விழிப்புணர்வு அடைறாங்க. திருக்குறள் படிக்கிறாங்க, குரான் படிக்கிறாங்க, பகவத்கீதை படிக்கிறாங்க. இப்ப கற்றறிந்த இந்தியர்கள் தான் வந்துட்டு நம்ம என்ன செஞ்சுப்பாங்க, நவீன இந்தியாவில இருந்து இருக்கிற அந்த நம்ம படிச்சிருப்போம் என்னது, அந்த சாதி மதம் இதெல்லாம் வந்து அடக்கப்படும் போதெல்லாம் இந்த இந்து சமய நூல்கள் எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லலன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கலாம். அதே மாதிரிதான் இவங்க வந்து ஒரு அவேர்னஸ் எப்படி வந்துட்டு காலகாலத்துக்கு ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் மக்கள் விழிப்புணர்வு இல்லாமல் தான் இருக்கிறாங்க. இன்னை வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்த காலகட்டத்தில் தான் இருக்க மாதிரி எல்லாருக்கும் எல்லாமும் தெரிகிற சூழ்நிலை வந்து இன்னமும் நாம அது தன்னிறைவே அடையலன்றதான் இதுல உண்மை. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா மக்கள் கிட்ட வந்து விழிப்புணர்வு கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றுத்தையும் போயிட்டே தான் இருக்குது. அதுல மூழ்கி மக்கள் வந்துட்டு மூட நம்பிக்கையில மூழ்கி தான் போய் கிடக்குறாங்க. அதுல இருந்து கொண்டு வரத்துக்கு மிகப்பெரிய சவாலாக அந்தந்த காலகட்டத்துல இருக்குது. இப்படி தெரிஞ்சுக்கணும். அப்போ விழிப்புணர்வும் இணக்கமும் ஏற்பட உதவியதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மகாராஷ்டிராவில் தோன்றிய பக்தி இயக்கம் மக்களிடையே வந்து விழிப்புணர்வையும் இணக்கத்தையும் இணக்கம்னா என்னது, அதாவது ஒரு சகோதரத்துவத்தை வந்து ஏற்படுத்துது. அதுக்கப்புறம் மேலும் மராத்திய மக்களிடையே ஒற்றுமையை குறிப்பாக சமூக சமத்துவத்தை மேம்படுத்தியது. அப்போ மராத்திய மக்களின் ஒற்றுமை, அதாவது சகோதரிகள் அப்படின்ற ஒரு மனப்பான்மையும் அந்த சமூகத்துக்குள்ள ஒரு சமத்துவத்தை வந்து எல்லாரும் அனைவரும் சமம் அப்படின்ற ஒரு சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி தான் வந்துட்டு இந்த நூல்கள்லாம்
அப்போ சமய தலைவர்கள் பல்வேறு சமூக குழுக்களிலிருந்து வந்திருக்கு. அப்போ பல சமூகம் இருக்குது இல்லையா? சமூகங்கள்லாம் வந்து எல்லாரும் சமம்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ ஒவ்வொரு சமூகத்துல இருந்து ஒவ்வொரு தலைவர்கள் உருவாகி இருப்பாங்க. அவங்க தான் வந்துட்டு இந்த இலக்கிய இந்த பக்தி இயக்க நூல்களை எல்லாம் அவர்கள் தான் வந்துட்டு ஏற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, ஒண்ணும் இல்லம்மா, சமூகம்னா ஒரு குழுமா. இப்போ 10 பேரா வந்து ஒரு சமூக குழுவா இருக்காங்க பாத்தீங்கன்னா, அப்போ ஒரு குழுல இருந்து ஒரு கவிஞரும், இன்னொரு குழுல இருந்து ஒரு கவிஞரும், அப்ப இதெல்லாம் குழுவில இருந்து வந்த பக்தி அந்த அறிஞர்கள் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அப்போ சமூக குழுக்களில் இருந்து வந்தவங்க தான் இந்த சமய தலைவர்கள். பக்தி இயக்கத்தை சேர்ந்த பெரியோர்களால் அந்த பெரியோர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஏக்நாத், துக்காராம், ராம்தாஸ் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர் ஆவர். துக்காராம், ராம்தாஸ் ஆகியோர் சிவாஜியின் வாழ்வின் மிகப்பெரிய கணிசமான செல்வாக்கை செலுத்தினார். அப்போ அவருடைய அதாவது வந்து அவருக்கு வந்து ஒரு எப்பவுமே ஒரு வெல்விஷரா இருந்தாருன்னா யாருன்னு பாத்தீங்கன்னா துக்காராம், ராம்தாஸ், இவங்க 2 பேரும். இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சமய பக்தி இயக்கத்தை சார்ந்த பெரியவர்கள். அவங்க 3 பேரு. அதுல வந்துட்டு இவருக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஆதரவா இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா துக்காராம், ராம்தாஸ். ஆனா 3 பேர், ஏக்நாத், துக்காராம், ராம்தாஸ். சிவாஜிக்கு ஆதரவாக இருந்தவர் யாருன்னு பார்த்தா துக்காராம், ராம்தாஸ், இவங்க 2 பேரும். பாருங்க, இவர் தான் துக்காராம், இவர் ராம்தாஸ். பார்த்துக்கோங்க. மராத்தியரின் மொழியும் இலக்கியம். அப்போ அந்த மராத்திய மொழி இருக்குது, எப்படி தமிழ்நாட்டுல தமிழ் மொழி இருக்குதோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மராத்திய மக்கள் பேசக்கூடிய மொழி, மராத்திய மொழி இருக்கு இல்லையா, அந்த மொழியில இயற்றப்பட்ட இலக்கியமும் அந்த மொழியும் எப்படி வந்துட்டு மக்களுக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கொடுத்ததுன்னு பார்க்குறோம். அப்போ எப்படி வந்துட்டு அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வந்துட்டு எழுச்சிக்கான காரணங்களாக அமைஞ்சதுன்னு சொல்றாங்க. அப்போ மராத்தியருக்கு இடையே ஒற்றுமையை வளர்ப்பது. அப்போ அங்கொன்னு இங்கொன்னுமா என்ன ஏதுன்னே தெரியாம இருந்தாங்க. நாம் எல்லாரும் ஒன்று, நம்ம அனைவரும் ஒரே அதாவது நம்ம படிச்சிருப்போம், மொழியால தான் எல்லாரும் இணைக்கப்பட்டிருக்கோம், நாடால தான் இணைக்கப்பட்டிருக்கோம். அப்ப நாடு என்றதை தாண்டி மொழியால தான் முதல்ல ஒன்றுபடுறாங்க. அப்ப அந்த மொழி தான் வந்துட்டு எல்லாருக்கும் வந்து எப்படி வந்துட்டு ஒரு இணக்கத்தை ஏற்படுதுன்னு பாருங்க. அப்ப மராத்தியிடையே ஒற்றுமையை வளர்ப்பதில் மராத்திய மொழியில் இயற்றப்பட்ட அந்த இலக்கியமும் உதவி செய்தது. பக்தி இயக்க பெரியோர்கள் மராத்திய மொழியில் இயற்றிய பாடல்கள் தொகுத்துற. அப்போ அந்த பக்தி இயக்கத்தில் இருந்த இந்த பெரியோர்கள்லாம் படிச்ச அந்த சமூகத்திலிருந்து வந்தவங்க தான் அந்த பெரியோர்கள்லாம். அப்போ மராத்திய மொழியில் இயற்றிய பாடல்களை எல்லாம் என்ன செய்யறான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாக ஒரு பேப்பரா அங்கொன்னு இங்கொன்னு எப்படி வந்துட்டு உவே சாமிநாதன் பல ஓலைச்சுவடைகள் இருந்து எடுத்து தொகுத்தாரோ தமிழ் நூல்களையும், அதே மாதிரிதான் வந்துட்டு இவர்கள் வந்து மராத்திய அந்த மொழிக்கான ஒரு புலவர்கள், கவிஞர்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அவர்கள்லாம் என்ன செஞ்சிடும் பார்த்தீங்கன்னா அந்த பக்தி இயக்க பாடல்களை எல்லாம் எடுத்து தொகுத்து அந்த பாடல்கள் அனைத்து சாதிகளையும் வர்க்கங்களையும் சேர்ந்த மக்களால் பாடப்பட்டது. அதாவது இங்க மாதிரி இல்லாம பிராமணர்கள் தான் வந்துட்டு பக்தி இயக்கங்கள்லாம் பாடுறாங்க, அந்த மாதிரி இல்லாமல் அனைத்து சாதி மக்களும் அனைத்து வர்க்கங்கள்னா என்னது, அந்த வர்க்கம்னா வகைப்படுத்தி வச்சிருப்பாங்க, ஒரு பிரிவா வந்து வகைப்படுத்திருப்பாங்க. ஜாதினா வந்துட்டு இது வந்து பிறப்பின் அடிப்படையில ஜாதி என்று வகைப்படுத்திப்பாங்க. அந்த வர்க்கம் என்பதும் இதெல்லாம் ஒரு பிரிவு தான். எல்லாத்தையும் வகைப்படுத்தி வச்சிருந்த அந்த மக்கள்ல வந்து எல்லாரும் பாடுற ஒரு சூழ்நிலை வந்துட்டு இந்த பெரியவர்களை வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது எல்லாரும் பாடுறாங்க, எல்லாரும் எந்த சாதி மதம் இனம் எதுவுமே இல்லாம எல்லா மக்களாலும் பாடப்பட்டதுனாலதான் இது எல்லாருக்கும் போயிட்டு என்ன ஆச்சு, அந்த கருத்துக்கள் போய் சேர்ந்தது, எளிய மக்களுக்கும் புரியக்கூடிய அளவில இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்ப சிவாஜியுடைய காலகட்டம் பார்க்கலாம். 1627 பிறந்த. இதெல்லாம் வந்துட்டு அந்த ரீசன்ஸ் என்ன வந்துட்டு புவியியல் கூறுகள் எந்த வந்து மராத்தியுடைய எழுச்சிக்கான காரணங்கள், இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் இதெல்லாம் கொஸ்டின் ஆன்சர்ஸா கேட்பாங்க. அந்த மாதிரி இல்லாட்டி கொஞ்சம் டிகிரி ஸ்டாண்டர்ட்ல படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அந்த கொஸ்டின்ஸ் எழுதுறதுக்கு ஒரு டீட்டெயில்டா எழுதுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா அந்த மாதிரி பார்க்கலாம். அதெல்லாம் ரொம்ப ஒரு ஒரு பயனுள்ள வகையில் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக தான் இருக்கும். என்னென்ன காரணங்கள் சின்ன சின்ன பாயிண்டாக போட்டு எழுதி வச்சுக்கோங்கம்மா. அதுக்கப்புறம் சிவாஜி பார்த்தீங்கன்னா 1627 பிறந்த சிவாஜி தன் தாயார் ஜீஜாபாயின் பாதுகாப்பில் வளர்ந்தார். யாரோட பாதுகாப்பில் வளர்ந்தார் சிவாஜின்னு பார்த்தீங்கன்னா தன் தாயினுடைய பாதுகாப்புல தான் வளர்ந்திருப்பாரு. அப்படி வளர்ந்த அவர் ராமாயணம் மகாபாரத கதைகளை கூறி சிவாஜிக்கு அவற்றின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தினார். அப்போ ராமாயணம் இந்த சும்மாவான கதையாது, ராமாயணத்தை படிக்கும்போது எப்படி இருக்கு ஒரு அதையும் பாருங்க, மகாபாரதத்தை கதையை பாருங்க, இது எல்லாம் நமக்கே எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னா அப்போ அவர் அது குழந்தையா இருக்கும் போதே அந்த கதைகளை கேட்டு 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 என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது தாக்கத்திற்கே அவர் உள்ளாயிட்டாரு. அதுவாவே மாறுறாரு. அந்த சொல்லுவாங்க இல்லையா, சந்திரமுகியா மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு, அதே மாதிரிதான் கேட்டு எது நம்ம கேட்கிறோமோ அதுவாகவே நம்ம ஆகி விடுகிறோம். அதுதான் வந்து நிதர்சனமான ஒண்ணு. அப்போ அந்த மாதிரி வந்து தன் தாயினுடைய இந்த கதைகள்லாம் எப்படி ஒரு வலிமை மிக்க ஒரு நம்மளுடைய என்ன சொல்றது இது மகாபாரதம் ராமாயண கதைகள்லாம் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதனுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னு அப்போ அவர் எப்படி உணர்ந்திருப்பாருன்னு பாருங்க. அப்போ தாக்கத்தை ஏற்படுத்தினர். சிவாஜியின் ஆசிரியரும் குருவுமான பாதுகாப்பில் வளர்ந்தது தாய் ஜிஜாபாய். ஆனா ஆசிரியரும் குருவும் யாருன்னு பாத்தீங்கன்னா தாதாஜி கொண்டதேவ். அவர் தான் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா இவர் ஆசிரியர் மற்றும் குரு
ஆசிரியர் குருன்னா என்னதுமா? குருன்னா ஒரு தொழில் கற்றுக் கொடுக்கறது குருன்னு சொல்லுவாங்க. ஆசிரியர்ன்னு சொல்லுவாங்க. எது 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 வேணாலும் எடுத்துக்கோங்க. அப்ப 2மா சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவர் என்னெல்லாம் கத்து தராருன்னு பார்த்தீங்கன்னா, குதிரை ஏற்றம், போர்க்கலை, அரசு நிர்வாகத்தை எப்படி வந்து அரசு நிர்வாகம் பண்ணணும், குதிரை ஏற்றம் எப்படி பண்றது, சவாரி அதாவது குதிரையின் மேல இருந்து போர் தொடுக்கிறது, போர்க்கலைகள் இது எல்லாம் கற்றுக் கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, தாதாஜி கொண்டதேவ். இவர் வந்துட்டு ஆசிரியர் மற்றும் குரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனது 18வது வயதில் 1645 இராணுவ பணியில் முதல் அடி எடுத்து வைக்கிறார். அந்த நேரத்தில் பூனேக்கு அருகில் இருந்த கோண்டுவானா கோட்டையை கைப்பற்றுவதில் சிவாஜி வந்து வெற்றி பெறார். அப்போ எத்தனை வயதுல வந்துட்டு அவர் ராணுவ பணியில் வந்து சேர்றாருன்னு பார்த்தீங்கன்னா 1645 வந்துட்டு தன்னுடைய 18வது வயதில் வந்துட்டு ராணுவத்தில் சேர. நீங்க மறக்குதுன்னா 18 வயது பூர்த்தி அடைந்த உடனே தான் நம்ம அரசு பணிக்கு தகுதி. அதே மாதிரி தான் ராணுவத்திற்கும் தகுதி பார்த்தீங்கன்னா 18 வயது ஞாபகம் வச்சோம். அப்படி அந்த அந்த பணியில அது சேர்ன உடனே அவருக்கு பூனே எங்க இருக்கு? மா மகாராஷ்டிராவில் இருக்கிற ஒரு பகுதி தான். அப்போ அந்த பகுதியில் இருந்த கோண்டுவானா என்ற ஒரு கோட்டையை கைப்பற்றுறதுல அவர் வந்து அப்போ ராணுவத்துல சேர்ந்த உடனே வெற்றியும் பெற்றாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. எத்தனை வயசுனா 18 வயது. எந்த ஆண்டுனா 1645 அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டில் தோர்னா கோட்டையை வந்து அதுக்கு அடுத்து வெற்றி மேல் வெற்றி வரும்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அதுல வெற்றி பெற்றனோட அந்த வெற்றி இன்னொரு உத்வேகத்தை கொடுக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான். அது தோர்னா கோட்டையும் கைப்பற்றி அதுக்கு அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேகார் கோட்டையும் கைப்பற்றி அதையும் என்ன செய்யணும் புனரமைக்கிற என்னன்னு சொன்னேன். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல எல்லாம் போட்டு அந்த என்ன சொல்றது புனரமைக்கிறதுன்னா சீரமைக்கிறது அதாவது புதுப்பிக்கிறது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பாருங்க சிவாஜி இவர்தான் சிவாஜி. ஷாஜி போன்ஸ்லே அவங்க அப்பா, ஜீஜாபாய் அவங்க அம்மா. இது பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க பீஜப்பூர் சுல்தானுடன் எப்படி வந்து அவர் போரிடுறாரு. பீஜப்பூர் சுல்தான்கள் யாரு? டெல்லி சுல்தானியத்தோட எப்படி வந்து அவர் போரிட்டு, ஏன்னா அவங்க ஏற்கனவே இருக்கிறவங்க. ஆனா வரவங்க யாரு? முகலாயர்கள். அவங்க எங்கிருந்து வராங்க? டெல்லியில இருந்து வந்தவங்க தான் அவுரங்கசீப். ஆனா ஏற்கனவே டெல்லி சுல்தான்கள் வந்து ஏற்கனவே அங்கொன்று இங்கொன்றுமா இருந்தவங்க தான் இந்த பீஜப்பூர் பகுதியில். அந்த பகுதியோட அவங்களோட எப்படி வந்து சிவாஜி வந்து போரிடுறான்னு பார்க்கலாம். சிவாஜியின் பாதுகாவலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாதாஜி கொண்டதேவ் 1649 இயற்கை எழுதியதால் சிவாஜி முழுமையான சுதந்திரம் பெற்றார். ஏன்னா அவருக்கு கீழே ஒரு கார்டியனா தான் இருக்கிறாரே ஒழிய இவர் வந்துட்டு சுதந்திரம் பெற்றவரா இவர் கிடையாது. இண்டிபெண்டா இவர் கிடையாது. அவருக்கு கீழே இவருடைய ஆட்சி பொறுப்பேற்று அவர் இருக்கார். நிர்வாகம் அவர் முழுமையும் அவர் பெற்றார். ஆனா அவர் இறந்ததுக்கு அப்புறம் இவர் என்னன்னா இவர் சுதந்திரம் பெற்றவர் ஆயிட்டார். அப்போ தன் தந்தையாருக்கு சொந்தமான கொண்டதேவால் நிர்வகிக்கப்பட்ட ஜாகீரையும் சிவாஜி வந்து பெற்றார். அப்போ தன்னுடைய அதாவது பூர்வீகமா பரம்பரை சொத்துன்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா? அந்த பரம்பரை சொத்து தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாகீர். அந்த ஜாகீர்னா அந்த அந்த ஜமீன்தார் ஜாகீர் முறைன்னு சொல்றோம்னா அப்படி அந்த சொத்து தான் யாரு சொந்தமா கொண்டாடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கொண்டதேவ், அதாவது அவருடைய பாதுகாவலர் தாதாஜி கொண்டதேவால் தான் பராமரிக்கப்பட்டது, நிர்வாகம் பண்ணப்பட்டது. அவர் இறந்த அந்த சொத்து வந்துட்டு இவருக்கு வருது. அவர் இறந்ததுனால அது வந்து சிவாஜி வந்து பெற்றாரு. அப்போ மாவலி காலாட்படை வீரர்களே அவருடைய படையின் வலிமையாக திகழ்ந்தார். அப்ப சிவாஜிக்கு வந்துட்டு அவரு அந்த அந்த அவருடைய ஆசிரியர் இறந்ததுக்கு அப்புறம் யார் வந்துட்டு இவருக்கு ஆதரவா வலிமையாக இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா மாவலி காலாட்படை சேர்ந்த காலாட்படைன்னா என்னதுமா? ராணுவமா? காலாட்படைன்னா ராணுவ படை வீரர்கள் தான் வந்து அவருடைய படையினுடைய வலிமையாக திகழ்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாவலி காலாட்படை வீரர்கள் சிவாஜிக்கு அவர் இறந்ததுக்கு அப்புறம். அவர்களின் உதவியுடன் பார்த்தீங்கன்னா சிவாஜி பூனேவுக்கு அருகே இருந்த பல கோட்டைகளை வந்துட்டு ஒன்றில் இரண்டில் பல கோட்டைகளை வந்து கைப்பற்றினார். அப்ப முகலாயர் வசம் முகலாயர்கிட்ட இருந்ததா எதுன்னு பார்த்தீங்கன்னா புரந்தர் கோட்டையும் சிவாஜி வந்து கைப்பற்றினார். யாருடைய அவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த மாவலி காலாட்படை வீரர்களோடு இவருக்கு வந்து கொஞ்சம் வலிமை கொடுத்ததுனால இப்போ வந்துட்டு பூனாவுக்கு பக்கத்தில் இருக்கிற கோட்டை, அதுக்கப்புறம் புரந்தருக்கு பக்கத்தில் இருக்கிற கோட்டை, இது எல்லாம் யாருடையதுன்னு பார்த்தா முகலாயருடையதெல்லாம் இவர் வந்து வெற்றி பெறார். அப்ப சிவாஜியினுடைய ராணுவ நடவடிக்கைகள் அதுதான் ராணுவ படை தான், அது காலாட்படைனா ராணுவ படைமாம். அப்ப சிவாஜியினுடைய ராணுவ நடவடிக்கைகள் பீஜப்பூர் சுல்தானை சினங்கொள்ள செய்ய, சினம்னு என்னது? அவங்கள வந்துட்டு பயப்பட வச்சுது. யாருடையது? இவருடைய இவங்கெல்லாம் ராணுவம் தான். அப்ப ராணுவத்தை கண்டு என்ன ஆகுறன்னு பாத்தீங்கன்னா பீஜப்பூர்ல இருந்த சுல்தான்கள் வந்துட்டு பயப்பட வச்சது. அவர் சிவாஜியின் தந்தையை சிறை வச்சிட்டாரு. யாரு? இந்த சுல்தான்கள். பீஜப்பூர் சுல்தான்கள் வந்துட்டு இவர் இப்படி பண்றதுனால பயம் ஆயிடுச்சு. அப்போ தன்னுடைய தந்தையை பிடிச்சி வச்சுக்கிட்டா இவர் கொஞ்சம் அமைதியாயிடுவார் இல்லையா? அப்போ என்ன செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா சிவாஜியோட தந்தையை வந்துட்டு இவங்க வந்துட்டு என்ன பண்ணிடும், சிறை வச்சதுனால தனது ராணுவ நடவடிக்கைகளை சிவாஜி கைவிடுவதாக உறுதியளித்த பின்னரே அவர் விடுவிக்கப்பட்டார். அப்போ என்ன செய்யறாங்கன்னா தன்னுடைய தந்தை வந்து பிணை கைதியாக பிரிச்சு வச்சுக்கிட்டா மகன் என்ன செய்வாரு? அப்போ வந்து நான் என் ராணுவத்தை வந்து நான் கைவிட்டுறேன், நான் உங்களுக்கு எதுவும் நான் பண்ணல அப்படின்னு சொல்லி தன் தந்தைக்காக என்ன செஞ்சுறான்னு பாத்தீங்கன்னா அந்த ராணுவ நடவடிக்கைகளை வந்து சிவாஜி வந்து கைவிட்டுட்டு அப்படின்ட்டு வாக்குறுதி விட்டதுனால
அவங்க அப்பாவை வந்து விட்டுறாங்க. அப்போ தான் அளித்த வாக்குறுதியை காப்பாற்றும் விதமாக தந்தையார் ஷாஜி போன்ஸ்லே இயற்கை எழுதும் வரை சிவாஜி பார்த்தீங்கன்னா பீஜப்பூருடன் அமைதியாக இருந்தார். அப்போ அவர் ஏற்கனவே வந்துட்டு தன்னோட சொல்லிட்டாரு இல்லையா, நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த வாக்குறுதியை வந்து காப்பாத்துறாரு. அப்போ அவங்க அப்பா வந்து இயற்கை எதிர்னா இறக்குற வரைக்கும் வந்துட்டு அவர் வந்து பீஜப்பூருடன் அமைதியாக இருந்தார். ஆனா அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவர் ஆரம்பிச்சிருப்பாரு. அப்போ இக்காலகட்டத்தில் தமது நிர்வாகத்தை வந்து மேம்படுத்தினார். அப்போ அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய நிர்வாகத்தை தான் வந்து டெவலப் பண்ணியிருக்காரே ஒழிய அந்த காலத்துல பீஜப்பூர் கூட அமைதியாக இருந்தது. ஏன்னா தன்னுடைய தந்தைக்கு வந்துட்டு அந்த வாக்குறுதியாலும் சரி எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படக்கூடாது அப்படின்றதுனால அவர் எந்த அந்த இவங்க கூட வந்துட்டு சண்டை இல்லாம நிர்வாகத்தை வந்து மேம்படுத்தல வந்து கவனம் செலுத்தியிருக்காருன்னு சொல்றாங்க. மராத்தியருடைய ஆதிக்கத்தை வந்து எப்படி வந்து நிலைநாட்டுறாரு சிவாஜி அப்படின்னு பார்க்கணும். பாருங்க, தந்தையாரின் மறைவுக்கு பின்னர் தமது இராணுவ திடீர் தாக்குதல்களை மீண்டும் தொடங்கினார். அப்போ மறுபடியும் அமைதியா இருந்துட்டு என்ன ஆச்சு, தந்தையே போயிட்டாரு, தந்தைக்காக தான் எல்லாத்தையும் விட்டுருந்தாரு. அப்ப தந்தையே போன பிறகு யாருக்கு அவர் இன்னும் பயப்பட போறாரு? அப்ப ஏன்னா அவர் துணிச்சல் மிக்கவர் இல்லையா? அப்ப என்ன செய்யறான்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து திடீர் ராணுவ தாக்குதலை வந்து தொடங்குறாரு. அப்படி தொடங்கி அவர் மராத்திய தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திரராவ் மோர் என்பாரிடமிருந்து ஜாவாலியை பாத்தீங்கன்னா, அதாவது மராத்திய தலைவர் ஒருத்தர், அதாவது சிவாஜி இப்படி அமைதியா இருந்துட்டாரு, மராத்திய நாட்டுல இவருக்கு ஈக்குவலா வேற ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திரராவ் மோர். அவர்கிட்ட இருந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஜாவாலியை என்ற பகுதியை 1656 கைப்பற்றினார். பூனேவை சுற்றியிருந்த சிறிய அளவிலான மராத்திய தலைவர்களை அடக்கி தமக்கு கீழ்ப்பணியை செஞ்சிட்டாரு. அப்ப பூனேவை சுத்தி இருக்கிற சின்ன சின்ன, அதாவது நம்ம படிக்கிறோம் இல்லையா, குறுநில மன்னர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்ன மராத்திய தலைவர்களும் அங்கொன்னும் இங்கொன்னுமா இருந்துட்டு அவர்களையும் தமக்கு கீழ்ப்பணிய செஞ்சிருப்பாரு சிவாஜி. தான் கைப்பற்றிய மலை கோட்டைகளில் இருந்த பீஜப்பூர் வீரர்களை, அந்த பீஜப்பூர் வீரர்கள்லாம் இருந்தாங்களே அவர்களை வந்துட்டு துரத்தி அடித்த சிவாஜி அவர்களுக்கு பதிலாக தம் தளபதிகளை அங்கே நியமிச்சார். அப்போ அங்கிருந்த பீஜப்பூர்கள்லாம் அவங்களெல்லாம் என்ன செஞ்சு துரத்தி அடிச்சுட்டு அந்த மராத்திய தளபதிகளை அங்க வந்து நியமிக்கிறாரு. எங்கன்னா பீஜப்பூர் பகுதிக்கு. ஏன்னா பீஜப்பூர் பகுதி யாரு இருந்தா டெல்லி சுல்தான் கிட்ட இருந்தது. அங்கிருந்து அவங்கள துரத்தி அடிச்சுட்டு இவர் ஆளுங்களை எடுத்துட்டு போய் அங்க வந்துட்டு என்ன செய்யறாருன்னா பணியமர்த்துறாரு. அப்ப சிவாஜியின் நடவடிக்கைகளும் அவரை தண்டிப்பதற்காக அனுப்பப்பட்ட பீஜப்பூர் படைகளை அவர் தோற்கடித்ததும் முகலாய அதிகாரிகளை எச்சரிக்கை அடைய செய்தார். அப்போ இப்படி அந்த பீஜப்பூர் படைகளை அவர் செஞ்ச அந்த செயல் வந்து பாத்தீங்கன்னா முகலாய அதிகாரிகளே என்ன செய்யணும், அவங்களும் பக்கத்துல தானே இருக்காங்க, அவங்கள வந்து எச்சரிக்கையை அது ஒரு வார்னிங் மாதிரி ஆயிடுச்சு. இவங்க வந்துட்டு கொஞ்சம் எல்லாரும் என்ன சொல்றாங்க, கொஞ்சம் அலர்ட் ஆயிட்ட மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஒரு பயம் கொடுத்துருச்சு. இவர் வந்துட்டு பீஜப்பூர் சுல்தான் கிட்ட நடந்த நடவடிக்கைகள் எல்லாமே முகலாயர்களும் ஒரு பயத்தை கொடுத்தது. அவரை தண்டிக்கும் நோக்கத்தோடு சிவாஜியை தண்டிக்கும் நோக்கத்தோடு மேற்கொள்ளப்பட்ட முகலாய படையெடுப்பும் அவர் தைரியத்துடன் எதிர்கொண்டார். யாரு? சிவாஜி வந்துட்டு எதிர்கொண்டார். யார்கிட்ட? இந்த முகலாயர்கள் கிட்ட. அப்போ 1659 பீஜப்பூரின் குறிப்பிடத்தக்க தளபதியான அப்சல் கானை வந்து கொண்டிருப்பாரு. அப்ப பீஜப்பூரினுடைய குறிப்பிடத்தகுந்த தளபதியாக இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அப்சல் கான். அவரை கொன்றது யாருன்னு பாத்தீங்கன்னா சிவாஜி. எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா 1659. அதுக்கப்புறம் 1663 அவுரங்கசீப்பினுடைய மாமனார் யாருன்னு பாத்தீங்கன்னா முகலாய தளபதியுமான சேஷ்டகானை சிவாஜி வந்து காயப்படுத்தி தூரத்தையும் அடிச்சிட்டாரு. ஏன்னா வந்துன்னா அவுரங்கசீப்பினுடைய மாமனார் யாருன்னு பாத்தீங்கன்னா சேஷ்டகான். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா முகலாய படைக்கு தளபதி தான். மாமனாரு முகலாய படை தளபதியும் ஆயிட்டாரு சேஷ்டகான். அவரை வந்து என்ன பண்ணா காயப்படுத்தி துரத்தி அனுப்பிச்சதுல இது எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா முகலாயர்களுக்கு வந்து கோபம் ஆயிடுச்சு. அப்போ இது மட்டும் இல்லாமல் இதற்கும் மேலாக அவர் 1664 அரபிக் கடற்கரையில் அமைந்திருந்த முகலாயரின் முக்கிய துறைமுகமான சூரத் நகரை கைப்பற்றி சூறையாட தமது படைகளையும் அனுப்பி வச்சிருப்பாரு சிவாஜி. அப்போ இதையெல்லாம் செய்யறது மட்டும் இல்ல, சூரத்துல தான் அவங்களுடைய வணிகம் நடவடிக்கைகள் நடைபெற்றிருக்கும். அவர் ஜஹாங்கீர் காலகட்டத்திலே நம்ம படிச்சிருக்கோம் யாரெல்லாம் அமைச்சு வச்சிருப்பாங்க. விக்டோரியா இருந்திருப்பாங்க 1604 விக்டோரியா எலிசபெத் ராணின்னு நினைக்கிறப்போ. அப்போ அந்த காலகட்டத்துல அனுப்பி வச்சிருப்பாங்க இல்லையா, மன்னருக்கு கீழே தானே ஆட்சி இருந்தது அங்கேயும். அப்போ அந்த எலிசபெத் ராணின்னு தான் நினைக்கிறோம் 1608 அப்போ அங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா சூரத்துக்கு அனுப்பி வைக்கிற போதுதான் இவர் வந்து அவங்களுடைய துறைமுகத்தையும் வந்து அனுப்பி வச்சு அதையும் வந்து சூறையாடி இருப்பாரு சிவாஜி. அப்போ இதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா அவுரங்கசீப்புக்கு வந்துட்டு கோபமாயிருக்கும். அப்போ சிவாஜியும் அவுரங்கசீப் இப்போ அவங்களுக்கு கோபத்தை தூண்டக்கூடிய செயல்கள் அனைத்தும் நடந்துருச்சு. எப்படி வந்துட்டு இவங்களுக்குள்ள வந்து சண்டை வந்துட்டு இருக்குதுன்றதான் பார்க்க போறோம். சண்டைக்கான காரணங்கள்லாம் பார்த்துட்டோம், எப்படி போகுதுன்னு பார்க்க போறோம். சிவாஜியும் அவுரங்கசீப்பும். அப்போ சிவாஜி வந்துட்டு மராத்தியர், அவுரங்கசீப் வந்து முகலாயர். அவர் வந்துட்டு வடக்கு, இவங்க வந்துட்டு அந்த தக்கான பகுதியில ஆட்சி செய்த
பகுதி. அப்போ அங்க இருக்கணும் இவர் வந்து இந்த பகுதியில கைப்பற்றி இருந்த சில மன்னர்களை பிரபுக்களை வந்து பணியமர்த்திருப்பாரு. அவரே வந்துட்டு படையெடுத்து இங்க இருந்திருப்பாரு. தான் சாகும் வரைக்கும் இங்கதான் இருந்திருப்பான்னு நம்ம சென்ற வகுப்புல படிச்சோம். சிவாஜி சூரத்தை கொள்ளையடித்தது பின்னாடி சூரத் எங்க இருக்குன்னு குஜராத்ல இருக்கிற பகுதி. அவருடைய வணிக மையமாக திறந்தது இவருடைய முகலாயருடைய வணிக மையம் தான் இது. அவர் வந்து கொள்ளையடிச்சிட்டாரு. இதனால என்ன ஆயிருன்னு பாத்தீங்கன்னா அவுரங்கசீப் வந்து பாத்தீங்கன்னா எதிர் நடவடிக்கைகளை இறங்கிட்டாரு. அவருக்கு வந்துட்டு அப்படியே என்ன கோவத்தை தூண்டிருக்கலையும் அப்ப என்ன பண்ணுவாங்க எல்லாம் வந்து ஆப்போசிட்டா தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவர் வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சார். அப்ப சிவாஜியின் அழித்து ஒழிக்கவும் பீஜப்பூரை இணைக்கவும் ராஜா ஜெய்சிங் என்பவர் ரஜபுத்திர தளபதியின் பாத்தீங்கன்னா தலைமையின் கீழ் முகலாய படை ஒன்றை அனுப்பி வைக்கப்பட்டது. அப்போ இவருக்கு கோபம் அதிகமாயிடுச்சு. சிவாஜி ஒண்ணு என்ன நினைக்கிறேன்னா சிவாஜியை ஒண்ணு அழிக்கணும். இரண்டாவது என்னன்னா அந்த பீஜப்பூர் முகமது அதாவது டெல்லி சுல்தானியன்கிட்ட இருந்து கைப்பற்றினாங்க இல்லையா பீஜப்பூரை அந்த பகுதியை வந்துட்டு முகலாயர்கிட்ட இணைச்சுக்கணும். முகலாயர்கள் யாரு அவுரங்கசீப் அந்த வந்து இணைக்கணும் அப்படின்ற 2 நோக்கத்திற்காக யார் அனுப்புறாருன்னு பாத்தீங்கன்னா ராஜா ஜெய்சிங் என்பவரை அனுப்புறாரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ராஜபுத்திரர்கள் நம்ம படிச்சல ராஜஸ்தான்ல இருக்கிற பகுதிகள் அந்த ராஜபுத்திர வம்சத்தை சேர்ந்தவர் தான் இந்த தளபதி. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெய்சிங் அந்த படைக்கு கீழே ஒரு முகலாய படை ஒன்று அனுப்புறாரு. இறுதியில் சிவாஜி அமைதியை நாடினார். அப்போ வலிமையான இந்த அரசரால என்ன ஆயிட்டான்னு பாத்தீங்கன்னா சிவாஜி வந்துட்டு என்ன ஆயிட்டாருன்னா பயந்துட்டாரு. அப்போ அதாவது என்ன சொல்றது அமைதிக்க வந்துட்டாரு. இதுக்கு மேல நம்மளால அவரு அவ்வளவுதான் எவ்வளவு நேரம் அவரும் வெற்றி பெற்றுட்டே போவாரு. அதுக்கப்புறம் என்ன ஆயிட்டாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு அமைதிக்கு வந்துட்டாரு. தாம் கைப்பற்றிய கோட்டைகளை எல்லாம் நான் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் முகலாய அரசின் மன்சப்தாராக பொறுப்பேற்று பீஜப்பூரையும் கைப்பற்றவும் சம்மதிச்சாரு. அப்போ நான் கைப்பற்றிய கோட்டைகளை எத்தனை கோட்டைகள்லாம் கைப்பற்றினேன் அதையெல்லாம் நான் கொடுத்துட்றேன். மன்சப்தாரியாக பொறுப்பேற்று பீஜப்பூரை கைப்பற்றவும் சம்மதிக்கிறேன். பீஜப்பூர் வந்துட்டு அவர்கிட்ட தான் இருக்குது. ஆனா இதை என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மன்சப்தார் என்ற பொறுப்பு என்னன்னு சொல்லுவோம் நம்ம அக்பரால் அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் இந்த மன்சப்தாரி முறை. அது வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இருந்திருப்பாங்க மன்சப்னா என்ன சொல்லிட்டு படிச்சிருவோம் தகுதி அல்லது அந்தஸ்து அப்படின்ற பொருள் தான் இந்த மன்சப்தார். அப்போ 2 பிரிவாக வந்து இந்த மன்சப்தாரை வந்து பிரிச்சிருப்பாங்க. ஒண்ணு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சாட்டு இன்னொன்னு வந்து சவார்னு. சாட்டுனா என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு தகுதி அல்லது அந்தஸ்துன்னு சொல்லிட்டு ஒரு ஊதியத்தை குறித்து அதன் அடிப்படையில வந்துட்டு சாட்டுக்கு வந்து உரிமை அந்த சம்பளம் வந்து வழங்கப்படும். சவார்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த குதிரை படை பிரிவு இருக்குது இல்லையா அதை நிர்வாகம் பண்றவங்களுக்கு தான் வந்துட்டு சவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதை பராமரிச்சு அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில வந்துட்டு ஊதியத்தை வழங்கினாங்க. அப்போ அவங்களுடைய பணி என்ன போர்க்காலங்கள்ல வந்துட்டு மன்னருக்கு கீழே இவங்க வந்து அந்த இடங்களை வந்துட்டு போர் புரிஞ்சு கைப்பற்று அரசருக்கு சாதகமா இருக்கிறது தான் இந்த மன்சப்தார்களுடைய வேலை. அதற்காக இதெல்லாம் சேர்த்து ஒண்ணா இணைச்சிருப்பாங்கன்னு பார்த்தோம். நம்ம குடிமை பணி அதுக்கப்புறம் இராணுவம் நிர்வாகம் இது எல்லாத்தையும் ஒன்றிணைக்கப்பட்டதுதான் இந்த மன்சப்தாரி முறை. மன்சப்தாரி முறை யாருக்கு கீழே இருக்கும் அரசருக்கு கீழே இருக்கும். அப்ப அரசருக்கு கீழவே போயிட்டு அந்த மன்சப்தாரி முறையாக நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிவாஜி வந்து போயிட்டு மன்சப்தாரி வேலை என்ன அந்த பகுதிகள் எல்லாம் இணைச்சு கொடுக்கறது தான் கைப்பற்றி கொடுக்கறது தான் அரசருக்கு. அப்போ அந்த 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 உரிமையை தான் இவரு இப்போ என்ன ஆயிருந்தா அமைதியாயிட்டு கோட்டைகளையும் கொடுத்துடுறேன் நான் உங்க அரசோட மன்சப்தாராக பொறுப்பேற்று உங்க அந்த கோட்டைகளை கைப்பற்றிக்கு நான் சம்மதிக்கிறேன்னு சம்மதிக்கிறார். எல்லாமும் என்ன ஆயிடுச்சுன்னா வீரம் எவ்வளவு நாளைக்கு வீரமா இருக்க முடியுமா? அதனாலதான் நம்ம சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒரு வயசு எல்லாமும் இருக்கிற வரைக்கும் தான் அந்த திமிரு எல்லாமே ஒண்ணு இல்ல ஒரு சிம்பிள் ஒரு சின்ன ஒரு உடம்பு முடியாம ஆகட்டும் அதுக்கப்புறம் யார் எங்க போறனே தெரியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கும். ஆனாலும் உனக்கு என்ன எனக்கு என்னன்னு வாங்கலும் நீ யாரு நான் யாருன்ற மாதிரி ஓடிட்டு இருக்கு. அதுதான் அது ஒரு சின்ன ஒரு இது வந்துச்சுன்னா அது எல்லாமே ஒரே செகண்ட்ல எங்க போகுதுன்னே தெரியாது பாருங்க. ராஜா ஜெய்சிங்கினுடைய வழிகாட்டல் அவர் தானே வந்தாரு. ராஜா ஜெய்சிங் ராஜபுத்திர படை தளபதி அவர் வந்து என்ன பண்றாருன்னா ஏமாத்துறாரு இவரை. ராஜா ஜெய்சிங்குடைய வழிகாட்டுதலின் படி ஆக்ராவில் இருக்குது இல்லையா முகலாயருடைய அரசவை அந்த அரசவைக்கு போகிறதுக்கு ஒத்துக்கொள்ள வைக்கிறாரு சிவாஜி. சிவாஜி என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா அவ்வாறு தானும் வந்து ஒற்றுக்கொண்டு அங்க போறாரு. அவ்வாறு சென்ற போது அங்க போயிட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஆக்ராமா பிளேஸ் வந்து எங்கன்னு பாத்தீங்கன்னா ஆக்ரால தான் முகலாயருடைய அரசவை இருந்தது. அங்க போறதுக்கு ஒத்துக்கிறாரு. யார் வழிகாட்டுதுன்னு பாத்தீங்கன்னா ராஜா ஜெய்சிங். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா முகலாயருடைய படை தளபதி. எங்க இருந்து பாத்தீங்கன்னா எந்த வம்சத்தை சேர்ந்தனா ராஜா ஞாபகம் வச்சுங்க ராஜா ரஜபுத்திர அரச தளபதிமா ராஜா ஜெய்சிங். அதுக்கப்புறம் பாருங்க
அப்படி வந்துட்டு அவர் சிறையிலையும் அவமானப்படுத்தப்பட்டு அப்படி போறாரு. கேட்டு உண்மைன்னு நம்பி போறாரு. நம்பி போனவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவமானப்படுத்தப்பட்டு சிறையில அடைக்கப்ப நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? வீரபாண்டி கட்டபொம்மனுக்கும் வந்துட்டு இதே சூழ்நிலை வந்துட்டு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு தென்னிந்தியாவுல. அதே மாரி தான் இங்கேயும். அப்போ இது மராத்தியால நடந்தது. அது தென்னிந்தியாவுல நடந்தது. அப்படிதான் நீங்க வேறுபடுத்தி ஒப்புமைப்படுத்தி பார்த்துக்கணும். அப்போது அங்கிருந்த பழக்குடையில் ஒளிந்து தப்பிச் சென்றார். நம்ம பழக்குடையில, பூக்குடையில எல்லாம் படிச்சிருப்போம். எதுலன்னு பார்த்தீங்கன்னா, விஜயதசமி அன்று யாரு வேலு நாச்சியாருடைய படைப்பிரிவில் வந்துட்டு பெண்கள் அதாவது பழக்குடையில தன்னுடைய ஆயுதங்கள் எல்லாம் இந்த மாதிரி தான் அந்தந்த காலகட்டத்திலலாம் இப்படியெல்லாம் ஒரு ஒரு உதவிகரமா இதெல்லாம் இருந்திருக்குன்னு தெரிஞ்சுங்க. அப்படி ஒரு கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. சத்திரனா என்ன பதினா என்னன்னு பொருள் கொடுத்தேன். சத்திரபதி தானே படிச்சோம். சத்திரபதினா யாருன்னா சிவாஜி. சத்திரனா குடை அந்த அந்த மொழியில. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சமஸ்கிருத சொல். சத்ரனா குடை. பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி படிச்சோம்? எப்படி வந்து தமிழ் சொல்லுக்கு வந்துட்டு திராவிட மொழிகளின் மூல மொழியாக தமிழ் மொழி இருக்குதோ, அதே மொழி தான் வடமொழியினுடைய மூல மொழியாக இருப்பதுன்னு பார்த்தீங்கன்னா, சமஸ்கிருத சொல். அப்போ சமஸ்கிருதம் மொழி இல்லாமல் எந்த மொழியிலும் வந்துட்டு இயங்காது. அதே மாரி தான் தமிழ் மொழியினுடைய கலப்பு இல்லாமல் எந்த மொழியும் இதுவும் அதுதான் வந்துட்டு இவர் சொல்லியிருப்பாரு. கமலஹாசனும் அவரும் போயிட்டு சொல்லிட்டு கர்நாடகாவுல அவ்வளோ ஒரு அது ஒரு பெரிய இதுவாகவும் ஒண்ணு போயிட்டு இருக்கும். அவர் சொன்னது இப்படிதான். இப்படிதான் நான் இந்த மொழி இதுதானே உண்மை. அதுதானே அவர் சொன்னாரு. அத படிச்சதுனால அவர் சொன்னாரு. அத வந்துட்டு அவங்க வேற மாரி புரிஞ்சுக்கிட்டு, அது ஒரு பெரிய பிரச்சனையா போச்சு. அந்த மாரி தான். சத்ரனா குடை, பதினா தலைவன். இதுதான் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும். சமஸ்கிருத மொழி வந்துட்டு வட இந்தியால இருக்கிற அனைத்துக்கும் மூலமொழி. திராவிட மொழி குடும்பங்களுக்கு தமிழ் மொழி மூலமொழி. அதாவது ஒரு சொல்லாத அதில் போய் கலந்திருக்கும் பாருங்க. எப்படி நம்ம இங்கிலீஷ்க்கு வந்துட்டு லேட்டின் அண்ட் கிரேக் வேர்டு வந்துட்டு எப்படி வந்துட்டு மிங்கிள் ஆயிருக்கோ. ஏன்னா அதற்கு முன்னாடி தோன்றிய மொழிகள். அதன் அதுக்கப்புறம் தான் அது மருவி 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 என்னதுன்னா அந்த ரீஜனல் லாங்குவேஜ் அந்த இப்போ நம்ம படிச்சோம் இங்க இதெல்லாம் இப்போ இதெல்லாம் வந்து மலையில இருக்கிற மக்கள், இது வந்துட்டு கடல் பகுதியில் இருக்கிற மக்கள், இதுவும் மலையில இருக்கிற மக்கள், இது மலையும் இல்லாத மத்தியில இருக்கிற மக்கள். அப்போ இவங்களுடைய நில அமைப்பு முறை, இவங்களுடைய அமைப்பு முறையால என்ன ஆகுதுன்னா மக்கள் வந்து பிரியறாங்க. அப்போ மக்கள் வந்து பிரியும் போது அந்தந்த ரீஜனலுக்கு ஏற்றவாறு தான் அவங்களுடைய வாழ்வியல் முறை, உணவு பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய மொழி, அவங்களுடைய பேசும் அந்த சவுண்டு எல்லாமே மாறுபடும். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இங்க இருக்கிற மக்களால இப்போ இப்போ திருச்சி இங்க இருக்குதுன்னா, தஞ்சாவூர் இங்க இருக்குதுன்னா, அப்போ திருச்சியோட பார்டர் இங்க, தஞ்சாவூரோட பார்டர் இங்க. அப்போ இது கலக்காமையே போயிடும், மொழி பரிமாற்றம் நடைபெறாமலே போயிடும். அப்போ இதனுடைய ஒரு சொல்லாவது இவங்க மக்கள் வந்து எப்படி நம்ம தமிழ் பேசும்போது மொத்தமா தமிழ்ல பியூர் தமிழ்ல பேசுறோம். ஆங்கிலம் கலப்பில்லாம பேசுறோமா? இல்ல இல்ல. அதே மாதிரிதான் அது நாம ஏற்றுக்கொள்ளதான் ஆக வேண்டும். சமஸ்கிருத சொல்லு வடமொழிக்கும் பொருந்தும். தமிழ் மொழி வந்துட்டு எல்லா திராவிட மொழிகளுக்கும் பொருந்தும். இதெல்லாம் வந்து ஒரு பிராக்டிக்கலா அப்படியே நம்ம ஒரு 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 சும்மா அப்படி சொன்னாவே தெரிஞ்சுக்கிறோம். ஒரு குழந்தைக்கு சொன்னா கூட தெரியும். அதை வந்துட்டு நம்ம ஒரு பெருசா அதை வந்துட்டு இது பண்றதுக்கு அங்க விஷயம் இல்லம்மா. இப்ப பாருங்க. பாருங்க, தக்கான அரசர்களுக்கு எதிரான தமது படையெடுப்புகள் மராத்தியர்கள் தலையிடுவதை தவிர்ப்பதில் அவுரங்கசீப் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா பூக்குடையில ஒளிஞ்சு தப்பிச்சிட்டாரா யாரு சிவாஜி. அதுக்கப்புறம் இது வந்து பேரரசு பாருங்கம்மா, இது மாதிரி அப்படியே விட்டுட்டேன். சமஸ்கிருத சொல் எதுக்குன்னா சத்ரபதி அப்படின்ற சமஸ்கிருத சொல். அதற்கு என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா அரசன் அல்லது பேரரசன். இதற்கு இணையானது தான் இந்த சத்ரபதி என்பவர். அரசனுக்கும் பேரரசனுக்கும் இணையானது. இது மராத்தியர்கள்ல யார் வந்து குறிப்பா பயன்படுத்தினா சிவாஜி தான் முதல்ல பயன்படுத்தாரு. குறிப்பா சிவாஜி தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோமா. தக்கான அரசுக்கு பார்த்தீங்கன்னா தக்கான அரசுகளுக்கு எதிரான தமது படையெடுப்புகளில் மராத்தியர்கள் தலையிடுவதை தவிர்ப்பதில் அவுரங்கசீப் உறுதியாக இருந்தார். அப்ப தக்கான அரசர்களுக்கு எதிராக தக்கான பகுதிகளில் இருந்தாங்க இல்லையா அரசர்கள், அவர்களுக்கு எதிரான அவருடைய படையெடுப்புகள்ல மராத்தியர்கள் வந்து இருக்கிறத வந்து அவுரங்கசீப் வந்து விரும்பவே இல்லை. அப்ப சிவாஜியுடன் உறவை சரி செய்து கொள்ள முயற்சிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டது. அவர் வந்து தப்பிச்சு வந்துட்டாரு. ஆனா வந்து சும்மா இருப்பாரா? அதனால என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அவர் கூட இந்த சிவாஜி கூட இருக்கிற உறவை வந்துட்டு முதல்ல அதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சிகள் வந்து செய்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப். 1670 சிவாஜி 2வது முறையாக சூரத் நகரை வந்து கொள்ளையடித்த போது முகலாய படைகளால் தடுக்க முடியாமல் ஆயிடுச்சு. ஆனா அவனுக்கு கோபம் என்ன ஆயிடுச்சு, இப்ப யாரும் அவர் கேட்கறது இல்லை. அப்ப அப்பா வந்து பிணைக்கெழுதியாக இருந்ததுனால அதையும் அவர் விட்டு கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா இன்னும் வந்து வலிமையாயிடுச்சு அவருக்கு வந்து. இதெல்லாம் அந்த தோல்விகள்லாம் இவருக்கு வந்து இன்னும் கோபத்தை விட்டுடுச்சு. அப்போ 1670 வந்து 2வது முறையாக சூரத்தை வந்து 2வது முறையாக கைப்பற்றியது எப்பன்னு பாத்தீங்கன்னா சிவாஜி 1670 1670. அப்போ முகலாயருடைய படைகளை அதை தடுக்க முடியாம போயிடுச்சு. 1674 70 வந்து 2வது முறையாக சூரத் வந்துட்டு சூரத் கொள்ளையடிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் 1674 சிவாஜி பத்தினா சத்ரபதி என்ற பட்டத்துடன் முடிசூட்டி கொண்டார். அதாவது மன்னர் ஆயிட்டார். அதாவது மணிமுடினா என்ன சொல்றது,
மணிமூட்டு விழான்னு படிக்கல தமிழ்ல. அதான் மணிமுடி விழா சூடி கொண்டார் எப்பன்னா 1674. அப்போ சிவாஜியின் முடிசூட்டு விழா ரேகார் கோட்டையில் நடந்தது. எங்க வந்துட்டு முடிசூட்டு விழா? இப்ப எப்படி வந்துட்டு சிஎம் வந்துட்டு எப்போ என்னைக்கு வந்துட்டு பதவி ஏற்கிறாங்க, அதே மாதிரி ஆளுநர் வந்து பதவி ஏற்கிறாங்க, யார் கையால் ஏத்துறதெல்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா? இப்போ கரண்ட்ல இப்போ யார் கூடன்னு பாத்தீங்கன்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரியில பாலிட்டியில அதே மாதிரி தான் வந்துட்டு. அப்போ வந்துட்டு எங்க நடந்தது, எப்போ நடந்தது, அதுதான் நீங்க அப்படி தெரிஞ்சுக்கணுமா. அப்போ மணிமுடி விழா நடைபெற்றது. அப்போ எப்பன்னு பார்த்தீங்கன்னா எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரேகார் கோட்டை சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. தன் மகனின் பார்த்தீங்கன்னா முடிசூட்டு விழாவை வந்துட்டு காண்பதற்காக உயிருடன் இருந்த சிவாஜியின் வயது முதிர்ந்த தாயார் ஜிஜாபாய் பார்த்தீங்கன்னா தன் வாழ்க்கை வந்து நிறைவுற்றதால் முடிசூட்டு விழா முடிந்த சில நாட்கள் இயற்கை தினம். அதாவது சில அம்மாங்க பார்த்தீங்கன்னா இதை முடிஞ்சதுக்கு அப்புறம் என் உயிரை பிடிச்சி வச்சிருக்கேன்னு சொல்லணும். அந்த மாதிரி வந்து தன்னுடைய மகனை வந்துட்டு அந்த முடிசூட்டு விழா வரைக்கும் அவங்களுடைய உயிரை வந்து அது உண்மை. அது அது பார்க்குற வரைக்கும் அது அது அப்படி மனசுல நினைச்சாங்கன்னா அது நினைக்கிறது தான் அது. அதெல்லாம் சொல்லுவாங்க. அது அப்படிதான். அது பிடிச்சி வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி பிடிச்சி வச்சிருந்து அவங்க இறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ஆச்சு அவரு முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்க இறந்துட்டாங்க. அப்ப சிவாஜி தமது வாழ்நாளின் இறுதி ஆண்டுகளை தம் மகன் சாம்பாஜியுடன் செலவிட தன்னுடைய அவர் வயசானதுக்கு அப்புறம் தன்னுடைய இறுதி வாழ்நாள் யார் கூட இருந்தாலும் தன்னுடைய மகன் வந்து சாம்பாஜி கூட செலவிட்டார். அப்போ தம்மை போலவே ஆட்சி புரிய அவருக்கு உதவி செய்தார். அப்போ தன்னுடைய மகனோட இருக்கும்போது நான் எப்படி ஆட்சி செய்தனோ அதே மாதிரி நீயும் ஆட்சி செய்யணும். தன்னுடைய ஆட்சி அந்த அந்த ஆட்சி நுணுக்கங்கள் எல்லாம் தன் மகனுக்கும் கற்றுக் கொடுத்து உதவி செய்கிறார். இறுதியில் நோய்வாய்ப்பட்டு வயிற்றுப்போக்கு மற்றும் காய்ச்சலினாலும் பாதிப்புற்று 1680 இயற்கை எழுதினார். அப்போ சிவாஜி வந்து 1680 அப்போ எத்தனை ஆண்டுகள் மன்னராக இருந்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா முடிசூட்டு விழா 74 கிட்டத்தட்ட 6 வருஷம் தான் வந்து மன்னராக இருந்திருக்காரு. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைம்மா. நீங்க அப்படியே சின்ன சின்னதா இன்ஸா எழுதி வச்சீங்கன்னா ஒரே ஒரு பேஜ்லயே சுருக்கிடுங்க. அவ்வளவுதான். ரொம்ப விஷயமே கூட இல்லை இதுல. அதனால நீங்க அந்த கான்செப்ட் ஒரு வாட்டி 2 முறை வாசிக்கிறீங்க. கதையை வந்து மைண்டுக்குள்ள கொண்டு வச்சுக்கிறீங்க. இல்ல ஒரு மைண்ட் மேப்பை ஒரே பேஜ்ல மைண்ட் மேப்பை கிரியேட் பண்ணி வச்சுக்கிறீங்க. மைண்ட் மேப்பை எழுதிட்டு ஒரு இன்ஸா வந்து ஒரு பக்கம் வந்து மைண்ட் மேப் யாருக்கு அடுத்து யார் வரா, எந்த ஆண்டு வரா, அந்த வாரிசு அடிப்படையிலேயே ஏதோ அந்த காலம் மட்டும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு இன்ஸா எழுதி வச்சுன்னு 2 பேப்பர்ல அந்த பாடம் வந்து நிறைவடைங்க. அதுக்கப்புறம் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அந்த அந்த நிர்வாக முறை வந்துட்டு எப்படி இருந்தது அதை மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு கான்செப்டா தெரிஞ்சு வச்சீங்கன்னா போதுமானது. ஒரு முறை இந்த இன்ஸ் மட்டும் நீங்க அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுன்னா போதுமானது. 2 பக்கம் எழுத வேண்டிய ஒரு பாடம் தான் இது. நிறைய எல்லாம் தேவையில்லை. தேங்க்யூமா. அதுக்கப்புறம் பார்ட் 2 வீடியோவில் வந்துட்டு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் படிச்சுட்டு அதோட வந்துட்டு இந்த செகண்ட் டேர்ம்ல இருக்கிற ஹிஸ்ட்ரி வந்து மராத்தியோட முடிஞ்சிடும். அடுத்த டேர்ம் 3க்கு நம்ம போயிடலாம். அப்படியே இடையில நம்ம தமிழ் வகுப்புகளையும் பார்க்கலாமா. தேங்க்யூமா.